காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. உங்கள் இருதயம் பாதுகாப்பாக உள்ளதா? முழு இருதய பரிசோதனை செய்யுங்கள். நெஞ்சுவலி மற்றும் மாரடைப்புக்கான ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை நொடிகளில். தீவிர அடைப்பு உள்ளவர்களுக்கு EECP மற்றும் செலேஷன் சிகிச்சை அளிக்கப்படும். ஸ்ரீ ரத்தினா ஹாஸ்பிட்டல்ஸ், ஹார்ட் சென்டர் அண்ட் கார்டியக் வெல்னஸ் சென்டர், கரூர். நேரலை பத்தி பேசியிருக்காரு பல தடவை. அவர் பேசுனது எது ஞாபகம் இருக்குது? வாய்க்கு வந்து பேசுறது செந்தில் பாலாஜியை பத்தி இப்படி இவ்வளவு மோசமா பேசிட்டு தூக்கி மடியில உட்கார வச்சு கொஞ்சல ரொம்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நார்த் இந்தியாவில் எல்லாரையும் கோடி மீடியான்னு சொல்றீங்களா? சொல்றீங்களா கோடி மீடியான்னு? பிஜேபி எது செஞ்சாலும் ஜால்ரா தட்டுறீங்க, எதிர்கட்சிகளோட செய்திகளை போட மாட்டேங்கிறீங்க, எதிர்கட்சிகள் என்ன போராட்டம் நடந்தாலும் காட்ட மாட்டேறீங்க, ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடுறீங்கன்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க அங்க கோடி மீடியான்னு நீங்க சொல்றீங்க. இங்க என்ன நடக்குது? சர்வீஸ் இருந்து டெர்மினேட் பண்ணப்பட வேண்டியவங்க பல்வீர் சிங் எல்லாம். ஆமா, சஸ்பெண்ட் ரத்து. இப்போ கவர்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு தெரியுதா? ஒரே ஒரு மந்திரி கிட்ட கூப்பிட்டு பல்வீர் சிங்க்கு வேலை திருப்பி கொடுக்கலாமான்ட்டு சிஎம் யாராவது ஒரு மந்திரி கிட்ட கேட்டால் மந்திரி என்ன சொல்லுவார்? அது மாதிரி ஒரு சிங்கு சார், இல்லை இது ஏதோ பல்லு சார், அது வேற சிங்கு சார், இது வேற சிங்கு சார்னு சொல்லுவோம். அப்படின்னா ஓகேன்னு போடுவேன். நான் எழுதி தர்றேன். பல்வீர் சிங் யாருன்னு தெரியாது, பார்க்கலாமா? அதில் வந்து செக்ஷன் சொல்கிறதுக்கு 4 நாள் ஆச்சு. 18ஆம் தேதி போட்ட எஃப்ஐஆர் நமக்கு 22ஆம் தேதி தான் கிடைக்குது வெளியில். அந்த அளவுக்கு பாதுகாக்கிற அதிகாரிகள் இப்போ தனிப்படை போட்டிருக்காங்க பிடிச்சிடும். தனிப்படை அமைச்சிட்டாங்கல்ல, கொஞ்சம் கஷ்டம் தான் சார். ஏன்பா 3 தனிப்படை அமைச்சிருக்காங்க? 3 பார்த்தியா? 3 தனிப்படை கண்டிப்பாக பிடிச்சிடும். எல்லாம் அவங்க துட்டை வாங்கிட்டு ஊர் சுற்றிட்டு வெளியில் போயிட்டு வீட்டில் இருந்து கிளம்பி ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஓட விட்டுட்டு என்ன தனிப்பட வெக்கமாக இல்லை முடியலாம்? கடை இன்னும் ஏலம் விடல. கடை ஏலம் விட்டாதானங்க, அட்வான்ஸ் வாங்கினா தானங்க அவன் கையில் பிவிஜியில் காசு வரும், அவன் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு பண்ணுவான். இன்னொன்று, இதே போல பேருந்து நிலையத்தை பராமரிப்பதற்காக பிவிஜி நிறுவனத்திடம் ராஜஸ்தான் அரசு கொடுத்த டெண்டர் இந்த நிறுவனம் சரியாக செயல்படவில்லை என்பதற்காக ரத்து செய்யப்பட்டுள்ளது. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசப் போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. சார், முதலாவதாக உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்க ஒரு வழக்கு. சார், சட்டப்பேரவையில் நடக்கும் நிகழ்வுகளை நேரலையில் ஒளிபரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டது. அதன் மீது வந்து விசாரணை வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து திமுகவோட தேர்தல் அறிக்கையை பார்க்கணும். நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துடும், சட்டசபையில் என்ன நடக்குதோ அதை வந்து நேரடியாக வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது ஒரு புறம் வச்சுக்கலாம். இன்னொரு புறம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சட்டப்பேரவை நிகழ்வுகள் வந்தது. அப்பயே வந்து லைவை வந்து கட் பண்ணி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது போட்டாங்க. இப்போ வந்து நேரலை அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்தபடி வந்து பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணலை? ஏன் தாமதிக்கிறாங்க திமுகவில்? இது எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுறதா இல்லையா? இவங்களை மட்டும் திமுக மட்டும் ஒன்றும் பெருசாக குற்றம் சுமத்துவதற்கு இல்லை. ஆனால் உலகிலேயே யோக்கியஸ்தர்கள் போல நீங்கள் தானே பேசினீர்கள். கடந்த ஆட்சியில் அதிகமாக சட்டசபை தேர்தல் அறிக்கையில் நேரலை செய்கிறோன்றது மட்டுமல்லாமல் சட்டப்பேரவை வேலை நேரங்களை அதிகரிக்கிறோம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அதாவது வருஷத்துக்கு இவ்வளோ தான் வேலை செய்து சட்டப்பேரவை முழுமையாக பயன்படுத்தணும். நாங்கள் வந்து பொதுக்கூட்டத்திலையும் நேரலை பற்றி பேசியிருக்காரு பல தடவை. அவர் பேசுனது எது ஞாபகம் இருக்குது? வாய்க்கு வந்து பேசுறது செந்தில் பாலாஜியை பற்றி இப்படி இவ்வளோ மோசமாக பேசிட்டு தூக்கி மடியில் உட்கார வச்சு கொஞ்சல நம்பர் 1 ஆக்கி பிஜேபி செய்கிற எல்லா கேவலமான காரியங்களையும் செய்யும் அரசு திமுக அரசு. எந்த கூச்சநாச்சமும் இல்லாமல் செய்வாங்க. 2 கவர்மெண்ட்டுக்கும் எனக்கு ஒன்றும் பெரிய வேறுபாடே தெரியல. அவங்க மதவாதம்னு பேசுகிறாங்க, இவங்க பகுத்தறிவாதம்னு பேசிக்கிட்டு உருட்டுறாங்க, அவ்வளோதான். அங்கே ராகுல் காந்தி அடானியை பற்றி பேசுனா உடனே வந்து ஸ்பீக்கரோட முகத்தை காட்டுவாங்க. அவர் பிர்லா தான் பார்த்துட்டு இருப்பார், ஷாந்த் ஹோ ஜாயே அப்படின்னு இருப்பார். இங்கேயும் எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பாக முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கடந்த கூட்டத்தொடரில் போலீஸை பற்றி ஏதோ பேசணுன்னா டக்குன்னு போயிட்டு ஸ்பீக்கரை காட்டுவாங்க, வேற யாராவது காட்டுவாங்க. அண்டு இதில் இந்த இந்த ஃபஸ்ட்டு செஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கவர்மெண்ட் வந்தோடனே ஃபஸ்ட்டு செஷனில் இவர் புள்ள மோகன் தெரியணுன்றதுக்காக இவர் பிள்ளைக்கு மட்டும் சிஎம்க்கு பின்னாடி சீட்டு ஞாபகம் இருக்கா? இது என்ன அல்பத்தனதில் நான் கேட்குறேன்.
இது பண்ணாங்க. இன்னைக்கு இது நீதிமன்றத்தில் வந்துருச்சு. நீங்க ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. இல்ல நேரில் பண்ணி உங்களுக்கு என்னங்க டிஃபிகல்ட்டி? என்னன்னு கதை சொல்லி 2 வருஷமா அந்த லிட்டிகேஷன் எடுக்கிறாங்க தெரியுதா? நான் கேட்குறேன், ஏடிஎம்கே பண்ற எல்லாத்தையுமே நீங்களே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏடிஎம்கே இருந்துட்டு போதியா? நீங்க எதுக்கு? குறைந்தபட்சம் 4 இண்டஸ்ட்ரி நிம்மதியாவது இருக்கும்ல. அணுகவே முடியாத பொம்மை முதல்வர் வச்சுக்கிட்டு தானே அவஸ்தைப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோங்க. குறைஞ்சபட்சம் அதிமுக 4 மந்திரி அணுக முடியுமா? சிஎம் எடப்பாடி பழனிசாமி காதுக்கு விஷயத்தை கொண்டு போக முடியுமா? நான் பல விஷயம் கொண்டு போயிருக்கேன் முத்தலி. போன கவர்மெண்ட்ல அதிகாரிகள் மூலமா அதிகாரிகிட்ட சார் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னா நேரம் எடுத்துட்டு போயிடுவாங்க சிஎம்கிட்ட. இப்போ கேட்டிங்களா, அவங்கள்ட்ட வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அவங்கள. நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து செய்யப்பட்டதா? நிறைய தனிநபர் உதவிகள் உட்பட ஏராளமான விஷயங்கள். சார் இந்த ஆள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இந்த அதிகாரின்றது இப்போ இங்கே தகவல் சொன்னேன்னா தகவல் எடுத்துகிட்டு போயிட்டு சிஎம் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு 2 நாளில் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்த வரலாறுலாம் இருக்குது. அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன காரணம்? இல்லை, இன்னொரு விஷயம், அவர் எல்லாத்துலையும் பேட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. பேசினார்ல, நீங்க பேசுங்க. அவர் தப்புன்னு தவறுமா பேசினாரியா? ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்றது அவர் சொன்னது தவறு. ஆனால் பேட்டி கொடுத்தாருல்ல, கொடுக்குறீங்களா? கொடுத்தீங்கன்னா எதுக்கு சார் அப்படின்னா, சார் முதலீடு ஸ்பெயின்ல எனக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். இதுக்கு ஒரு கோர்ட்டு நேரத்தை வீணடிக்கணுமா சார்? சொல்லுங்க சார். 1000 மேட்டர் இருக்கு சார் கோர்ட்டு விசாரிக்க வேண்டியது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது விஜயகாந்த் காலத்துலேருந்து அவர் தான் ஆரம்பிச்சது லைவ் பண்ணணும்னு. இவர் அந்த டைம்லலாம் பேசிக்கிட்டே இருந்தார். தமிழக அரசோட தலைமை வழக்கறிஞர் PS ராமனோட வாதம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஏன் நீங்க இருந்தீங்களே ஏடிஎம்கே கவர்மெண்ட், நீங்க பண்ண வேண்டியது என்ன? மேடை பேச்சாளர் மாதிரிலாம் அந்த மாதிரி மேடை பேச்சாளர் தான் வேணும் எங்களுக்கு, சட்டம் தெரிந்த வாத புலிகள் தேவையில்லை என்று தானே திமுக விட்டு PS ராமனை கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன வாதம் இது? அப்போ நீங்க தான் பேசுனீங்க. என்ன ரீசன்னா ஒரு SP வேலுமணி அதுல இம்ப்ளீடு போட்டிருக்காரு ஒளிபரப்புனுட்டு. இன்னைக்கு திரு SP வேலுமணி அதிமுகவின் மூத்த நிர்வாகி, அவர் இதுல இம்ப்ளீடு போடுறாருன்னா அவர்கள் கொள்கை அளவில் நேரலைக்கு ஒப்புக்கொண்டார்கள் இல்லையா? நான் கேக்குறேன், அப்படின்னா உள்ள திருட்டுத்தனமா பண்றீங்க. ஆமாங்க, மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்கிறீர்கள். சாயம் வெளுத்துச்சுல இன்னைக்கு காவிரி இஷ்யூ பேசும்பொழுது எடப்பாடி பேசுறாரு, நாங்க 35 நாள் எங்க எம்எல்ஏ எம்பிகளை வச்சு சம்பிக்க முடக்கணும், நாங்க இத்தனைக்கும் கூட்டணியில இருந்தோம், நீ எதிர்கட்சியா இருந்துட்டு நீ அதோட ஜாஸ்தி எம்பி வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவர் ரெகுலரா பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காரு. அவரு பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க, திருப்பி ஒவ்வொருத்தரா பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க சபாநாயகரும். ஆனா இவரு அதுக்கு பதில் சொல்லும் போது லைவ் கட் ஆகும், மறுபடியும் இவங்க பேசும்போது லைவ். இப்படி குழந்தைத்தனமா இல்ல? வெளில வந்து திட்டிட்டு போறாரு, என்ன பண்ணுவீங்க? பச்சையா தெரியுது. நீங்க வந்து அதை போடாம கூட விட்டுருக்கலாம். அது பச்சையா தெரியுது. இவங்க வந்து திமுக தரப்புல இருந்து ஏதோ சொல்றாங்க, அவர் ஏதோ கேக்குறாரு. அப்ப கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இவங்க கட் பண்றது வந்து பச்சையா தெரியுது. இது எவ்வளவு ஒரு அசிங்கமான அரசாங்கம்னு தெரியுதா? சிஎம் அப்படியே கேட்பாரு, நீங்களா வந்து அப்ப யோகியமா அப்படின்னு. அதுக்கு பதில் சொல்லும் போது எந்திக்கும் போது அது கட் ஆயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் சிஎம் சொல்லும் எல்லாம் கை தட்டுறது ஒளிபரப்பாகும். இது என்ன பூட்டின வீட்டுல போய் வீரத்தை காட்டுறதுன்னு? அது வீரமா? அது பூட்டின வீட்டுல போய் கதவாட்டிட்டு இருக்கிறது. ஆனா இவங்க தான் ஜனநாயக காவலர் மாதிரி ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் தேர்தல் கூட்டத்திலும் நாங்கள் வந்தால் சட்டசபையில். எனக்கு திமுகவினர் மீது இருக்கும் கோபத்தை விட திமுகவுக்காக முட்டு கொடுக்கும் இந்த ஊடகவியலாளர்கள் மீது தான் கோபம் வருகிறது முத்தலி. ரொம்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நார்த் இந்தியாவில் எல்லாரையும் கோடி மீடியான்னு சொல்றீங்களா? சொல்றீங்களா கோடி மீடியான்னு? பிஜேபி எது செஞ்சாலும் ஜால்ரா தட்டுறீங்க, எதிர்கட்சிகளோட செய்திகளை போட மாட்டேங்கிறீங்க, எதிர்கட்சிகள் என்ன போராட்டம் நடந்தாலும் காட்ட மாட்டேறீங்க, ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடுறீங்கன்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. அங்க கோடி மீடியான்னு நீங்க சொல்றீங்க. இங்க என்ன நடக்குது? இந்த கருணாநிதி மருமக பண்ணது யார் வெளியே கொண்டு எல்லாம் வெளியே வந்து முக்கியமான விஷயம். ஒரு நாகரிக உலகில் தான் நாம் வாழ்கிறோமா, இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மிடையே பழகுகிறார்களான்ற ஒரு அதிர்ச்சி எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு விவகாரம். என்ன பண்ணுறது இந்த மீடியா? வெக்கமே இல்லாமல் சேலத்தில் போயிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பிஜேபி நல்ல கட்சி நம்ம சொல்கிறோம். இங்க என்ன நடக்குதுன்னு இதை பேசுங்கயான்னா இதை பேச மாட்டாங்களாம். பிஜேபி பாஜக உள்ள வந்துடும். பிஜேபி கேட்குறாங்க என்ன வேணா, அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, அமைதியாக இருந்துருவாங்க. அமைதியாக இருங்க. அதோட 2G டேப் வெளியே வந்தது, எத்தனை பேர் வந்து முட்டு கொடுத்தாங்க. இதுல நம்மள வேற திட்டுறாங்க, நீ முட்டு கொடுத்துட்டு போ, நாங்க அது ஆட்சேபிக்கல, எங்க கிட்ட ஏன் வர்ற? உண்மையை தானே சொல்றேன். ஒரு அரசியல் கட்சி தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சியோட தலைவரா இல்லையாங்க? அவர் ஒரு ஆடியோவை வெளியிடுறாரு. அந்த ஆடியோட சாராம்சம் என்ன, இந்த ஆடியோல உள்விவகாரம் என்ன, அந்த ஆடியோல என்ன பேசுறாங்க, காலகட்டத்தில் பின்னணி என்னன்னு அந்த பேக்ரவுண்டை ரிப்போர்ட் பண்றதுல என்ன தப்பு இருக்கு?
அது முக்கியமாக இருந்தால் மக்கள் பார்க்க போகிறாங்க, இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிட்டு போக போகிறாங்க. இதுக்கு ஐயோ இது பழைய டேப், இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. நீ ஏன்டா வர்றீங்க? நீங்கள்லாம் எதுக்கிட்ட வர்றீங்க? நான் கேட்குறேன். எல்லாரும் முட்டு கொடுக்கறது வெக்கமே இல்லாமல். நான் மற்ற விஷயத்தெல்லாம் விட்டுறப்பா. சட்டப்பேரவை நேரலை நியாயமான கோரிக்கையா இல்லையாப்பா? நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தப்போ இந்த கோரிக்கைக்கு ஒத்துக்கிட்டு நாங்கள் வந்தால் உடனே வானத்தை வில்லாக வளைத்து விடுவோம் என்று சொன்னீர்களா இல்லையா? இதை ஊடகங்கள் கேள்வி கேட்கணுமா இல்லையா? ஒரு ஊடகம் கேட்குதா? ஒரு ஊடகம் கேட்குதா? இவர்கள் தான் மிக மோசமான மக்கள் விரோதிகள் நான் சொல்கிறேன் முத்தலீஃப். அவர்கள் கிடையாது. அவங்களோட தர்மத்தை பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது திருடுறாங்க. அவர்கள் திருடவே இல்லைன்னு பேசுகிறவன் எப்படிப்பட்ட அயோக்கியனா இருக்கும்? அதைத்தான் இங்கே ஊடகவியலாளர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த திருடுறாங்கன்னு சொல்கிறோம்ல, அவங்க திருடவே இல்லைன்னு சொல்லிட்டு போ. ஏய் நீ என்ன இந்த மாதிரி அவங்க திருடினான்னு சொன்னேன்னு இங்கே நம்மகிட்டே வந்து பாரு. இவங்களுக்கு யார் எதிரியா பார்க்குறாங்கன்றது தெரியுதா? யார் உண்மையை பேசுறாங்க அவங்க தான் எதிரி. இவங்க தான் இருக்கிறதுலே மோசமான மக்கள் விரோதிகளுங்க. அது எப்போ சார் மாறுச்சு? இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமே வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ஒரு விஷயமா ஸ்கிப் பண்ணுறாங்க. உண்மையை சொல்ல விட்டாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் வந்து அதுக்கு எதிராக வந்து கருத்து பதிவு விட மாட்டாங்க. ஒரு உண்மை நடக்குதுன்னா அதுக்கு எதிராக கருத்து படவே மாட்டாங்க. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து எந்த காலகட்டத்தில் மாறுச்சு? அது இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இந்த மாற்றம் அதிகமாக நடந்திருக்கிறது. இல்லைங்க, 2006 ஆரம்பிச்சிச்சுங்க. அப்போ இந்த ஜாஃபர் வந்து ஃபர்ஸ்ட் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜெயலலிதா பெருசாக கண்டுக்காத அந்த எழுதின்னு போகும் அப்படின்னு எனக்குன்னு அதை பற்றி அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு முத்தலீஃப் அடிக்கடி குறிப்பிட்ட மாதிரி மிரட்டலிப்பெல்லாம் விளைவுகள் மோசமாக இருக்கும். இந்த நியூஸை நீ போட்டணும், அப்புறம் விளைவுகள் மோசமாக இருக்கும். அப்புறம் எனக்கு தெரியாது என்கிட்ட அப்புறம் நீ வரக்கூடாது. இந்த சிக்கல் என்னன்னா, எல்லா மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஏதாவது ஒரு 2 பஞ்சாயத்து இருக்கும். ரியல் எஸ்டேட் பஞ்சாயத்து இருக்கும், போலீஸ் பஞ்சாயத்து இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும். அதுக்கு அரசு கேபிள், அதுக்கு அரசாங்கத்தோட சலுகை வேணும். இந்த மாதிரி போய் பண்ணுறாங்க. சரி, நீ ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற, அந்த நிறுவனத்தில் எழுத விடல, இல்லைன்னா உனக்கே எழுதுறதுக்கு மனசு இல்லை, எழுதுறவனை ஏன் போய் நீ சொல்லி விட்டுட்டு இருக்கிற? நம்மள எங்ககிட்ட ஏன் வர்ற? எஜமானனை மிஞ்சி எஜமான விசுவாசம். ஒரு சாதாரண விஷயம் அசம்பிளியில் லைவ் பண்ணுறது நமக்கு ஏன் அந்த உரிமை இல்லையா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு? எதுக்கு பயப்படுறீங்க? நீ சொல்லு. ரெக்கார்ட் பண்ணுறீங்களா இல்லையா? அதை அப்படியே லைவ் போட்டு விட்டேன்னா எதுக்கு நீங்கள் இப்படி இதை மறைக்கிறீங்க? அப்போது என்ன திருட்டுத்தனம் பண்ணுறீங்க? நீங்கள் மட்டும் பேசுவது தான் வெளியே தெரிய வேண்டும்ன்றதான் உங்கள் நோக்கம் இல்லையா? இதுக்கு பேர் ஜனநாயகமா? இதே குற்றச்சாட்டு தான் இவர் அவங்க மேலே வச்சாரு. கரெக்டா? அப்போது உங்களை எப்படி ஜனநாயக பாதுகாவலர் நீங்கள் சொல்லிக்கிறீங்க? இதை நாங்கள் கண்டும் காணாமல் திரும்பிட்டு ஆமாம் அவங்க ஜனநாயக பாதுகாவலர்னு சொல்கிறதுக்கு நாங்களும் 200 வாங்கிட்டு இருக்கோம். கொடுங்க, போஸ்டிங் சொல்லுங்கள். இப்போ அந்த தேர்தல் வர்றதை ஒட்டி தேர்தல் நடைமுறை போஸ்டிங் ஒரு பக்கம், இன்னொன்று வந்து தொடர்ச்சியாகவே சென்னை மாநகர காவல் ஆணையருக்கான அந்த போட்டி, அவரை தூக்கணும்னு ஒன்று, இன்னொன்று அந்த இடத்துக்கு வரணுன்றது எல்லாருடைய கனவு ஒன்று. அப்போ இதை பயன்படுத்தி என்ன பண்ணலான்றத அந்த பிரச்சனையுடைய பின்புலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, அந்த 50 கோடி மேட்டர்லேருந்து எல்லாம். இப்போது நேற்று வந்து ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் வர வேண்டியது வரலை. இது ஒரு வாரம் தள்ளி போயிருக்குது. 28 தேதிக்குள்ள முன்னாடியே ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் வரும். அப்படின்னா 28 தேதிக்குள்ள 30 தேதி வரைக்கும் தேர்தல் நடைமுறை. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு டேட் கொடுத்துருக்காங்க தேர்தல் கமிஷன். 27ஆம் தேதி ஸ்பெயின் போறாரியா? நான் அதில் ஃபெயிலு. நான் உங்களுக்கு முதல்வர் குடும்பத்து மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லை தானே? சாருக்கு வந்து எல்லாமே தெரியும். முதல்வர் என்ன பண்றாரு, எங்க போறாரு, எங்க போக போறாரு. நம்ம முதல்வர்ப்பா, அவரோட இந்த பாரு, அவர் குடும்பத்துல இருக்கவங்க கூட அக்கறை இல்லை. நான் தான் ஆரம்பத்துலன்னு சொல்றேன் பாக்குறியா? உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் கொடு. உண்மையிலே வந்து இப்போ ஒரு பெரியவரை பார்த்துட்டு பெரியவர் பாவம்பா கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு எனக்கு இருக்கிற அக்கறை கூட அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இல்லை. பாருங்க, மேடையில் உட்கார முடியல, அரை மணி நேரத்துக்கு மேலே எந்த நிகழ்ச்சியும் உட்கார முடியலங்க. இதாங்க எதார்த்தம். அன்னைக்கே லேட்டாக தான் வந்தார், 4 மணிக்கு என்னமோ தான் வந்தார். இளைஞரணி ½ hour இதான் எதார்த்தம். எவ்வளோ நாள் நீங்களும் மறைக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் இல்லை அவர் தம்பா இருக்காரு, நீ எவ்வளோ நாள் தான் உருட்டுறீங்கன்னு பார்க்குறேன். ஸ்பெயினில் ஆள் இருக்குதா? ஸ்பெயினில் ஆள் இருக்கா? நமக்கு ஆள் இல்லாத இடம் ஏதுங்க உலகத்தில்? உலகம் முழுக்க சவுக்கு நேயர்கள் இருக்கிறாங்களே. ஏங்க, எந்த மீடியாங்க சபரிசை 32 கோடிக்கு வாட்ச் வாங்கினாருன்னு யாருங்க பிரேக் பண்ணுது? துபாயில் ஹோட்டல் ரூமில் அவருக்கு 5 வாட்ச் வருது. 5 வாட்சோட பிராண்டையும் நான் அவர் துபாயில் இருக்கும்போது பிரேக் பண்ணேனா இல்லையா? அவருக்கே தெரியாது, என்னடா இப்போதான் ரூம்ல இருந்து வாட்ச் கொடுத்துட்டு போனாங்க. பிரேக் பண்ணேன். துபாய் ஹோட்டல் சப்ளையர் எவனோ இருந்துக்கிறான் உங்களுக்கு. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சோர்ஸை. அதனால உலகம் பூரா இருப்பாங்க, அதை பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினாலும் இப்போ எடுத்து கொடுப்பாங்க.
அம்மா இல்லை யூரோப் கண்ட்ரிலே வேற எங்கேயா இருந்தாலும் அங்கே போகிறதுக்கு என்ன பெரிய மேட்டரா? ஏங்க இன்டர்போல்ல பேசுவோம், ராய்டர்ஸ்ல பேசுவோம், ஏங்க நமக்கு இல்லாத ஆளாங்க இல்லை ஒரு விஷயமா? உலகெங்கும் தமிழர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ரெண்டாவது இவரு முதலீடு என்ன வந்ததுன்னு வேற சொல்லணும். ஏங்க சொல்லி விடுவோமா? இப்போ நீங்கள் ஒப்பந்தம் போட்டீங்கன்னா இப்போ உங்களை மாதிரிலாம் எல்லாத்தையும் மறைத்து வைக்கும் நாடுகள் அவை அல்ல. ஆமாம், ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிகளின்படி நீங்கள் ஏதாவது ஒப்பந்தம் போட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஏற்றணும். அங்கே எங்கே நீ சொல்கிற ஒப்பந்தம் காணான்னு பிடிச்சிட மாட்டேன். சரி சரி ஒரு நிமிஷம். சரி இந்த போஸ்டிங் முடிச்சிடுவோம். அப்போது அதனால இப்போ என்ன சேஞ்ச் வருது? யார் வர்றா கமிஷனரா? அவர் தான் அருண் தான் வராருன்னு பேசிக்கிறேன். ஃபாதர் ஜான். ஃபாதர் ஜான் ஃபாதர் ஜான் உறுதியா இல்லையா? ஏன்பா ஒரு ஃபேஸ்புக்லேயே புலம்பி இருக்கிறாரு. ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு மென்டல் ஆகிட்டாருன்றாங்க கூட பழகுறவங்க. அந்த அந்த ஏடிஜி இன்டெல் போஸ்ட்லேருந்து மாத்திரத்துலேருந்து கிறுக்கு பிடிச்சிச்சான். ஏங்க நான் என்ன கேட்குறேன், நீ ஐபிஎஸ் தானே? இந்த போஸ்ட்டுக்குன்னு உங்களை ஏதாவது இது பண்ணுறேன் நேர்ந்து விட்டுருக்கா? நேர்ந்து விட்டுருக்கேன். வேற போஸ்ட்லாம் வேலை செய்ய மாட்டீங்களா? நல்ல வலுவான சிஎம் இல்லாமல் போச்சுங்க. இல்லைன்னா இவங்களெல்லாம் ஆயிருப்பாங்க. ஒரு சேரு ஒரு டேபிள், அவ்வளோதான். ஒரு சேரு ஒரு டேபிள். கண்ணன் பார்த்தீங்களா மறுபடியும் மாட்டினாரு? எதில்? டிராஃபிக் ஜாம். இப்போ ஒரு ரோசா போட்டுக்கிட்டு மாற்றிடுவார். அப்படி தானே? விடுங்க, எரிச்சல் வருது. இவங்கெல்லாம் லா அண்ட் ஆர்டருக்கு இதுக்கு ஜோனல் இந்த மாதிரி அதிகாரிலாம் விட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு இவரு. கண்ணன் எல்லாம் இன்ட்டில் விசாரிச்சாங்க. சவுத் அடிஷ்னலாக இருக்கும்போது இன்ட்டில் அவரை பற்றி ரிப்போர்ட் கேட்டுருந்தாங்க எல்லா பத்திரிகையாளர்கிட்டையும். முத்தலீஃப், நான் இவ்வளோ நாள் வெளியில் சொல்லாத இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். கண்ணை அடிஷ்னல் சிஓபி டிராஃபிக் மவுண்ட் ரோட்டில் ஆஃபீஸ் போட்டு மாமூல் வாங்கினது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ, அதுக்கு டிராஃபிக் ஜிம்மு வந்து டிராஃபிக் கிட்ட என்ஓசி வாங்கணும்ட்டு ஒரு விதி இருக்கு. ஆமாம், ஜிம்மு நடத்தணும். எனக்கு தெரியாது ரொம்ப நாள். டிராஃபிக் கிட்ட வாங்கணும். அது என்னன்னு தெரியல. டிராஃபிக் கிட்ட வாங்கணும். கண்ணனுக்கு கோவிடு 10 நாள் லீவு. அந்த நேரத்தில் தகவல் வருது, ஸ்பென்சர்ஸில் ஒரு ஆஃபீஸை வாடகை எடுத்து கண்ணனோட அந்த டிராஃபிக்கில் இந்த கிளியரன்ஸுக்கு கரண்ட் பேப்பர்ஸ் வரும்ல, இந்த கரண்ட் பேப்பர்ஸை பூரா ஸ்பென்சரில் ஒரு ஆஃபீஸ் வாடகை எடுத்து ஒருத்தங்க வச்சுருக்கலாம். இங்கே நான் ஜிம்முக்கு என்ஓசின்னு கிளியரன்ஸ் அப்ளை பண்ணேன்னா நம்பர் அவன்கிட்ட கொடுப்பாங்க. அவன் ஃபோன் பண்ணான், சார் இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வந்து கொடுத்துருங்க, நாங்கள் என்ஓசி வந்துடும். கமிஷன் ஆஃபீஸ் பேப்பர்ஸ் ஸ்பென்சர் ஆஃபீஸில் இருந்துச்சு. நானும் சில அதிகாரிகளும் சேர்ந்து கண்ணை கோவிடில், இது எப்படி வெளியில் வருதுன்னா, கண்ணன் 10 நாள் கோவிடில் லீவில் போகிறாரு. இந்த கேப்பில் அடிஷ்னல் சார்ஜ் ஒருத்தர் வர்றாரு. வந்த உடனே எங்கேயா கரண்ட் பேப்பர்ஸ்லாம்? சார் இல்லை கரண்ட் பேப்பர்ஸ்லாம் இல்லை. அது எப்படியா கரண்ட் பேப்பர்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா? இல்லை சார், அது ஒரு அந்த ஐஜி ஸ்பென்சரில் இல்லை ஸ்பென்சர்னு சொல்ல, அந்த ஐஜி அப்படின்றாங்க. சொன்னோன்னே அவர் விசாரிக்க ஆரம்பிச்சு. அப்படி லேசாக கசிந்தது. அப்புறம் நம்ம ஒரு ஆளை செட் பண்ணி, சார் இந்த மாதிரி ஜிம்முக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம், இது என்ஓசி வேணும்னு சொல்லிட்டு நம்ம பாப்பா பேச விட்டோம். அவன் பேசி ரெக்கார்டிங்லாம் இருந்துச்சு. நானும் சில அதிகாரிகள்லாம் சேர்ந்து கண்ணனை விஜிலன்ஸில் மாட்டி விடலாம். அதாவது என்னென்னா, சர்ப்ரைஸ் செக் பண்ணி ஸ்பென்சர் உள்ளே போந்து பேப்பரை தூக்கிட்டாலே போதும், கண்ணனை சட்டை கழட்டிடலாம். ட்ரை பண்ணால் இந்த அதிகாரிகள் பற்றி தெரியாதா? பொம்பளை கையை பிடிச்சி இழுத்தவன், பல்ல பிடுங்கினவனெல்லாம் காப்பாற்றுற அதிகாரிங்க. இது மாமூல் வாங்குறது உங்களுக்கு தப்பாகவே தெரியாது. அப்புறம் கண்ணன் டபாஞ்சிட்டாரு. சரி முடிஞ்சால் இதுவாவது இருக்கட்டுமேன்ட்டு இந்த டீக்கடை பெஞ்சிலையோ தினகரன்லையோ ஏதோ நியூஸை போட்டு விட்டேன். அவ்வளோதான் முடியும். அப்படிப்பட்ட ஆளு கண்ணன். அவுட் சோர்ஸ் பண்ணி லஞ்சம் வாங்குறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்ணனோட பெருமையை வந்து சீன அதிபர் வரும்போது இளநீ கடை போடுறதுக்காக 5 லட்சம் ரூபாய் வாங்கியவர். தெரியுதுல இந்த கதை? 5 லட்சமா சொன்னேன். இப்போ சீன அதிபர் வருகிறார், மகாபலிபுரம் வந்தாரா? 2 பேரும் ஒரே இளநீல ஸ்டாப் போட்டு குடிச்சாங்களா, மோடியும் ஜியும்? அப்போ வரும்போது இவர் கண்ணன் இன்டர்னல் செக்யூரிட்டி. அப்போது உள்நாட்டு பாதுகாப்புனா இவங்க தானே எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். பீச்சில் இளநீ கடை. எதுக்கு பீச்சில் இளநீ கடை? அவங்க வந்து குடிப்பாங்க. கடல் மார்க்கமாக யாராவது வந்து சீன அதிபரை தாக்கி விட்டால் அதனால இளநீ கடை. இளநீ கடை போகிறதுக்கு இதுக்கெல்லாம் சீக்ரெட் ஃபண்ட்ஸ் இருக்கும் உளவுத்துறையில். சீக்ரெட் ஃபண்ட்ஸ்லேருந்து கண்ணன் எடுத்த தொகை 5 லட்சம் ரூபாய். 5 லட்ச ரூபாய் இளநீ கடை கேள்விப்பட்டிருக்கியா? இல்லை, உள்ள இதெல்லாம் அந்த டிவைஸ்லாம் வச்சுருப்பாங்க கண்காணிக்கிறதுக்கு. ஏதாவது சீக்கிரட்டாக வச்சுருப்பாங்க. ஏய் மிஸ்டர், இளநீக்குள்ள என்ன சீக்ரெட்டு போன வந்த புதுசு. அப்போ இவர் யாரும் கேட்கல. என்ன ரீசன்? அப்போ தான் ஐபிஎல்லேருந்து வர்றாரு. நிறைய பேர் நான் ஐபிஎல் இருக்கேன்னு சொல்லிப்பாங்க. ஐபிஎல் போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா தான் நம்ம டேபிளில் காய் தானே ஊற்றிட்டு இருப்பாங்க. நம்மளால செந்தில் வேலை 3 தடவையும் அந்த ஐ கமிஷனருக்கு பிஏ
2 தடவை, டெஸ்க் ஒர்க் ஒரு தடவை பார்த்துன்னு டெஸ்க் ஒர்க்கு. இன்டெலிஜென்ஸ் ஒர்க்குனா என்னன்னா நீ போய் எனக்கு அது இங்க ஐபியில் ஒரு வேற படத்துல நான் மிலிட்டரியிலேருந்து சுட்டுட்டேன்னு கடைசியில் சண்டை வரும்போது ஏய் சுடியானா சுட தெரியாது அப்போ சுட்டுட்டேன்னா பரோட்டா சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த டிக்கெட்டுங்களாம். ஐபின்னு சொன்னோன்னு சரி ஏதோ பயங்கரமா சீன அதிபரை பாதுகாக்கிறதுக்கு பிளான் போடுறாருன்னு பார்த்தா எள்ளி கடை வைக்கிறேன்னு 5 லட்சம் ரூபா கேட்க மாட்டாங்களா சார்? சீக்ரெட் ஃபண்டு. சீக்ரெட் ஃபண்டு கிடையாது, இது கிடையாது, அவங்ககிட்ட சொல்லியிருப்பாரு சார், ஆடிட்டிங்லாம் கிடையாது. பார்க்கறதுக்கு தான் சார் இது எள்ளி மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள ஃபுல்லா எள்ளி ஃபுல்லா சீக்ரெட் டிவைஸ். 500 நோட் 1000 நோட்ல 2000 நோட்ல இதை சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆமா சார், அது உள்ளே ஒவ்வொரு எல்லையிலும் ஒரு ராடார் இருக்கு சார். இஸ்ரோவோட கனெக்ஷன் அங்கிருந்து அப்படியே. இப்படிப்பட்ட ஆளு இன்டெலிஜென்ஸ்ல சீக்ரெட் ஃபண்ட் அடிச்சு எள்ளி கடனை அடிச்ச ஆளுகிட்ட போய் விட்டா இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் வரைக்குங்க. கான்ஸ்டபிள் டிரான்ஸ்ஃபருக்கு வாங்காம இருக்காரான்னு பாரு. இன்னொரு ஸ்டோரி சொன்னீங்க சார், ஐபி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. எது? ஐபியில் எப்படி வேலை செய்வாங்க? ஐபியில் எனக்கு தெரிந்து தமிழகத்தை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி ஐபியில் டெபுடேஷனுக்கு போய் ஆயுதம் கடத்தல் பண்ணுற மாதிரி இங்கேருந்து காரை வாடகை எடுத்து பாகிஸ்தானுக்கு போய் பாகிஸ்தானில் இருந்து ஆயுதத்தை துட்டு கொடுத்து வாங்கி அந்த ஆயுதத்தை கொண்டு வந்து சேஃபாக டெலிவரி பண்ணுறேன்ட்டு வந்து அந்த ஆயுதத்தை எங்கே சப்ளை பண்ணுறான்னு சொல்லி அந்த இடத்த போய் பஸ்ட் பண்ண அதிகாரிலாம் எனக்கு தெரியும். ஃபேமிலி மேன் படம் மாதிரி ஃபேமிலி மேனில் தான் பண்ணலாம். அதெல்லாம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பக்கத்து ஊர் நாட்டில் போனோம், பக்கத்து நாடு நம்ம நாட்டில் போனோம், தெரிஞ்சிச்சு, ஆளே காலி பண்ணுவாங்க. அது மாதிரி அதிகாரிகளும் தெரியும். அவங்க வெளியில் நான் ஐபியில் வேலை பார்த்தேன்னு சொல்லிக்க கூட மாட்டாங்க. சார் நான் ஐபி சார், சார் நான் ஐபி சார். இவங்க இருக்காங்களே ஐபி 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 எந்த எங்கப்பா ஐபி ஐபின்னு சொல்றேன் எங்கப்பான்னு கேட்டேன்னா திண்டுக்கல்ல இருக்கிறாரு. இன்ஸ்பெக்ஷன் பங்களான்னு சொல்லுவாங்க கடைசியா. சரி அப்பா அருண் சிட்டி கமிஷனரு வாழ்த்து சொல்லுங்க. சொல்லிடுறேன் நண்பர் தான் சொல்லிடுறேன். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே இவர் திமுக மாற்றி விடலாம். இப்போ சம்மர் ஏடிஎம்கிட்ட சொன்னப்போ தான் பிஜேபி சொல்ல வேண்டியதான். திமுக ஃபுல்லாக திமுக சார். எப்படி சார் ஏடிஎம்கே பேரில் நல்ல போஸ்ட்டில் இருந்தார், இப்போ எப்படி சார் வந்த உடனே இவர் ஆவடியில் கமிஷனராக வராரு, சட்டம் ஒழுங்கு ஏடிஜி ஆகுறாரு, சென்னை சிட்டிக்கு வராரு, இவர் இருந்தால் எப்படி சார் எலெக்ஷன் ஒழுங்காக நடக்கும் அப்படின்னு இவரோட வரலாறுலாம் எடுத்து வரலாறு தான் தெரியுமே. அவர் உதயநிதிக்கு எவ்வளோ க்ளோஸ். எலெக்ஷன் டேட் வந்து மாற்றி விட்டுருவாங்களா? இல்லை ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட்ஸ் புகார் போனா. திரு நடராஜ் அவர்கள் இருந்தார், தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஒரு ஆர்எஸ் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. தேர்தல் வந்து விட்டது, மார்ச் 8ன்னு நினைக்கிறேன், உலக மகளிர் தினம். உங்களை கவர்ந்த பெண்மணி யார்? அம்மா ஜெயலலிதா அவர்கள். முடிஞ்சது, கிளம்பு தம்பி அப்படி. மதுரையில கூட அழகிரி இருந்த பீரியட்ல யாரோ ஒருத்தரை மாத்தினாங்க. யாரையே மாத்தினாங்க. நடராஜ் உண்மையை சொல்றாரு, பொய் சொல்ல. அந்த நேரத்துல சொன்னதான் பிரச்சனை. சோ வரட்டும், மாத்திக்கலாம். வேற எதுவும் ஐபிஎஸ் போஸ்டிங் வருதா? மதுரை கமிஷனரை மாற்றப்படலாம்னு சொல்றாங்க லோகநாதன். அது இல்லாம சில டிஐஜிகள் மற்றவங்க அந்த மாதிரி. அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு சார் அருண் அவர்கள். யாரு இன்ஃப்ளூயன்ஸ்னா என்னப்பா நினைச்சுன்னு லாபிப்பா போய் சபரீசன் வீட்டு வாசலையும் உதயநிதி வீட்டு வாசலையும் இப்போ அப்படியே நின்று பூங்கத்தை வச்சு நின்று இருப்பாங்கப்பா. என்னப்பா நினைச்சுனுக்குற நீ? இல்லைன்னா ஜாதி லாபி பண்ணுவாங்க, இல்லைன்னா துட்டை கொடுப்பாங்கப்பா. தினேஷுக்கு ஒரு சல்யூட். அவ்வளோதான். தினேஷ் யார்? அவன் கிளர்க்கு, அதுவும் இங்கே ஃபோட்டோ எடுக்க வந்த பையன், ஐடி பையன், இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு அவர் இன்னைக்கு டெபுட்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட்னு சொல்லிட்டு சுற்றி நிற்கிறாரு. ஒரு அடிஷனல் டிஜிபி சல்யூட் அடிச்சாருன்னா குழு குழு குழுன்னு இருக்காது தினேஷ்க்கு. அப்படிப்பட்ட நல்ல அதிகாரி போட்டிங்கன்னா சென்னை போய் சொல்ல வேண்டியதான். இவ்வளோதான். என்ன லாபி இல்லை? இப்போ அந்த காலத்தில் இருப்பது போல் இந்த அதிகாரியை பார்த்தவுடன் இவர் திறமையை கண்டு கொண்டு இவர் மிகச்சிறந்த காவல்துறை அதிகாரி அவர்னு தேர்ந்தெடுக்கிறீங்க. ராத்தோர் என்ன அவருடைய காவல் பணியை மெச்சியாக கொண்டது இங்கே போட்டாங்க. ராத்தோருக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஆமாம், அது ஜேசியிலேருந்து இருக்குது. டிசி வரலாறு சொல்கிறேன். டிசி வரலாறு இருக்குது. நாஞ்சில் குமரன் கோவை ஆணையர். இன்டெலிஜென்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக தகவல் வருது. கோயம்புத்தூர் டிசி நார்த்துன்னு நினைக்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக தகவல் வருது, இந்த இடத்துல பாம்பு வச்சுருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்கன்னு கூட ஒருத்தனே சொல்லிட்டான். ராத்தோர் டிசி போகிறாரு, நாஞ்சில் குமரன் தான் அனுப்புகிறாரு. என்ன எங்கிட்ட பாம்பு வச்சுட்டு சொல்கிறாங்கன்ட்டு போய் பார்த்துட்டு எல்லாம் சுற்றி போகிறார். சார் எந்த பாம்பு இல்லை சார், சும்மா புழுறாங்க சார்னு சொல்லிட்டு வந்துட்டார். மறுநாள் வச்ச பாம்பு தான் கோவை குண்டுவெடி. அவ்வளவு சிறப்பு பெற்றவர். நான் விஷயம் வெளியே வரல. அதெல்லாம் அப்படி பண்ணுவாங்க. நாஞ்சில் குமரன் கமிஷனர். அப்புறம் தான் நாஞ்சில் குமரன் மாற்றிட்டு ராதாகிருஷ்ணன் கமிஷனர் போட்டு அருணாச்சலம் திருஞானன்னு 2 பேர். அருணாச்சலம் கண்ணப்பன், சாரி நாஞ்சில் குமரனா அலெக்சாண்டரா? நாஞ்சில் குமரன் அலெக்சாண்டர் இங்கே இங்கே உளவுத்துறை.
98ங்க உளவுத்துறை இருந்தார். உளவுத்துறையில் இருந்தார் அலெக்சாண்டர். 98 அவர் அவர் தானே. மேலே நடவடிக்கை எடுத்தாங்கல்ல, அவரையே மாத்தினாங்கல்ல. அப்புறம் மாற்ற வேணாமா? இப்போ உளவுத்துறையில் மாத்தலையா? யார? கார் குண்டுலாம் வெடிச்சது அப்புறம். ஆமாம். ஏங்க இங்கே ஒரு 22 நிமிஷம் நிற்கிறாரு, இங்கே அங்கே ஊர்ல இருந்து வரும்போது அங்கே ஒரு 20 நிமிஷம் என்னமோ நின்று இருக்கிறாரு. இதுக்கு காரணமான சில அருண் கமிஷனரு. ஆமாம், கன்ஃபார்ம் ஆச்சு சார். கன்ஃபார்ம் ஆனால் நம்மள்ட்ட வரும். மிஸ்டர் கன்ஃபார்ம் ஆகக்கூடாது தானே இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க? தெரியும், வாய் பேசாம நீ தெரியும், உங்கள் உள்நோக்கெல்லாம் தெரியும். நல்ல மாதிரி நடிக்காதீங்க. அப்படியே கன்ஃபார்ம் ஆச்சான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இப்போ இந்த நியூஸை போட்டு விட்ட உடனே அருணுக்கு எதிரி குரூப் வேலை செஞ்சு அந்த போஸ்ட்டுக்கு வர விடாமல் பண்ணும். அதானே உன் நோக்கம்? தெரியும். யார் நோக்கம்? ஐயோ ஏன் நோக்கம் இல்லைப்பா. இந்த பல்வீர் சிங் மீனா முழு பேர் தாழ்த்தப்பட்ட சகோதரன் பல் பிடுங்க உரிமை இல்லையா அப்படின்னு ஒரு குரூப் கிளம்புமே. அதனால தான் சஸ்பெண்ட் ரத்துன்றாங்க. அதில் இந்த பாருங்க, இந்த கதையெல்லாம் சொல்லிருக்காதீங்க. எல்லாம் சர்வீஸ்ல இருந்து டெர்மினேட் பண்ணப்பட வேண்டியவங்க பல்வீர் சிங் எல்லாம். ஆமாம், சஸ்பெண்ட் ரத்து. இப்போ கவர்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு தெரியுதா? ஒரே ஒரு மந்திரி கிட்ட கூப்பிட்டு பல்வீர் சிங்க்கு வேலை திருப்பி கொடுக்கலாமான்ட்டு சிஎம் யாராவது ஒரு மந்திரி கிட்ட கேட்டால் மந்திரி என்ன சொல்லுவார்? ஐயோ கொடுத்தீங்கன்னா பேர் கெட்டு போயிடும், உள்ள ஓட்டம் போயிடும், அந்த பகுதியில் வந்து ஓட்டு கிடைக்காது, கெட்ட பேர் ஆயிடுச்சு, அம்போசமுத்திரமா மாறிடும் சொல்லுவாங்களா? அப்போ இந்த ஆர்டர் வருதுன்னா அதுலேயும் சிஎம் கையெழுத்து போடுறதுன்னா யார் சொல்லி கையெழுத்து போட்டிருப்பார்? சிஎம் கையெழுத்தா வர இல்லாட்டி HOPF எப்படி IPS சஸ்பெண்ட். அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணுறதும் சிஎம், ரிவோக் பண்ணுறதும் சிஎம். சிஎம் கையெழுத்து போடணும். அது ஒரு சிஎம்மோட சப்ஜெக்ட்ஸில் பாருங்கள். IAS, IPS, IFS, ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸு, RDOs, DROs, டெபுட்டி கலெக்டர்ஸ் எல்லாமே சிஎம் பர்வியூ. ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் அவங்க தானே போடுறாங்க. அதனால தான் சிஎம்னா இவர் தானே, இவர் தினேஷா. அதில் யாராவது ஒருத்தர் திருப்பி போட்டு பார்த்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற யாராவது. ஆமாம், இவர் என்னங்க எதை வச்சாலும் இதில் கையெழுத்து போட்டுமா? எத்தனை கையெழுத்து இன்னைக்கு? 10 கையெழுத்து மட்டும் போதும் தலைவரை. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார் சார் அந்த பல்வீர் சிங். அந்த இதில் மருதமில் இருந்துக்கிட்டு அரே டவுசர் போட்டு கிழிஞ்ச செருப்பு போட்டுக்கின்னு பையன் ரொம்ப அவமானப்பட்டான் சார். அவமானம் தாங்காமல் இப்போ ராஜஸ்தான் போயிட்டாப்புல. அதெல்லாம் எங்க இவ்வளோலாம் நீங்கள் வந்து சிஎம்க்கு கஷ்டப்பட வேணாம். என்னங்க நீங்கள் ஒரு பல்வீர் சிங்கு, நரேந்திர பால் சிங்கு, இது மாதிரி ஒரு சிங்கு சார் போடுங்க சார் அப்படிவாங்க. நம்ம இவரு பர்னாலா கவர்னர் இருந்தார், சுர்ஜித் சிங், அந்த மாதிரி காலத்தில் இருந்தது. அது மாதிரி ஒரு சிங்கு சார். இல்லை இது ஏதோ பல்லு சார், அது வேற சிங்கு சார், இது வேற சிங்கு சார்னு சொன்னோம். அப்பன்னா ஓகேன்னு போடுவார். நான் எழுதி தர்றேன். பல்வீர் சிங் யாருன்னு இவருக்கு தெரியாதியா? பார்க்கலாமா? அந்த தைரியம் தான் எங்களுக்கு. இவருக்கு தெரிந்தது 4 அதிகாரிகள். அந்த 4 பேருக்கு நன்றி. முருகானந்தம், உதயச்சந்திரன், செந்தில்வேலன், தினேஷ், சண்முகம், உமாநாத் சண்முகம்லாம் இல்லையா? எல்லாம் வாங்கி ஃபேமிலியில் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. சண்முகம் பர்வியூக்கே போகிறதில்ல, டெண்டர் அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு இருப்பார். இவருக்கு இந்த முடிவுகள் எடுக்கிறது தானே முக்கியம். இன்னும் துட்டு மேட்ரு. சண்முகம், உமாநாத்தெல்லாம் துட்டு மேட்ரு. அவரும் அவங்க நினச்சது சாதிச்சுக்குவாங்க. இது டிஎம்இக்கு அடிஷனல் சார்ஜ் போடலையா? சங்குமணி டிஎம் ஆக்கலையா? அவங்களும் பண்ணிப்பாங்க. பட் மெயினே இவங்க தான். இந்த மாதிரி பாலிசி டிசிஷன்ஸ்லாம் இவங்க தான் எடுப்பாங்க. அதோட நீட்சி தான் இந்த கமிஷனர் டிரான்ஸ்ஃபரும் இவருக்கு தெரியாது. சிஎம்க்கு நான் இப்பவும் சொல்கிறேன், எதுக்கு மாத்துறாங்கன்னே தெரியாது. இப்போதானே வந்தார் கமிஷனரு. சிஎம் கிட்ட கேட்டிங்கன்னா இவர் ஏடிஎம்கே கவர்மெண்ட்லேருந்து தானே இருக்காரு அப்படின்னு சொல்லுவார். பார்க்கலாமா? ஏங்க நான் தமாஷ்க்கு சொல்லுங்க, உள்ளபடியே தெரியாதுங்க அவருக்கு. இல்லை, ஒரு கமிஷனருக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு எதுக்கு அவர் கொண்டு வந்தீங்க, எதுக்கு மாத்துறீங்க? இப்போ ஏகப்பட்ட டிஜிபிசி ஏடிஜிபிசி இருக்காங்கல்ல, ஏன் இவர் வந்து இருக்கிறதுலையே இந்த செல்லா குட்டி தான் வேணும்னு தூக்கி வந்தீங்க? வேலையை பார்த்துட்டாரு அவரு. இன்னொன்று, இது டிஜிபி லெவல் ஆஃபீஸர்ஸ் பெரும்பாலும் உட்காந்துட்டாங்க ஜார்ஜுக்கு பிறகு. ஏடிஜிபியில் வந்து கேகேவி அம்மா, இவர் நம்ம மகேஷ்குமார் அகர்வால். அதுக்கப்புறமா டிஜிபி லெவல் தான் வந்துட்டாங்க. மறுபடியும் ஏடிஜிபின்றது வந்து போட்டா என்ன இருக்கு? ஏன் ஜெயலலிதா ஐஜி போடல? போட்டாங்க. அப்புறம் அதான் அந்த காலம் வேற. அப்போ ஏடிஜிபியே பெரிய கவர்மெண்ட் நினைச்சா எது வேணாலும் போடலாங்க. நீங்க எப்படி இருந்து கேள்வி கேட்க? இப்போ கூட நெல்லையில டிஐஜியை போட்டு வச்சுக்கிறாங்க. அப்படியே முனைவர் மூர்த்தியை தான் போட்டு வச்சுக்கிறாங்க. இங்க மெட்ராஸ்ல செம்மையா வேலை செஞ்சார்ல, அதுக்கு தான். பாத்தியா, இதுக்கு என்ன சொல்ற? 22 நிமிஷம் சிஎம் கான்வாய் நிக்க வச்சது இந்த மூர்த்தி. ஐஜி இருக்க வேண்டிய போஸ்ட்ல இந்த இவரை தூக்கி டிஐஜியை போட்டு கமிஷனரா போட்டிருக்காங்க. தெரியுதா நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு தெரியுதா? இந்த மூர்த்தி யாருன்னு தெரியாது, பல்வீர் சிங் யாருன்னு தெரியாது, சைலேஷ்குமார் யாதவ் யாருன்னு தெரியாது, ராஜேஷ் தாஸ் யாருன்னு தெரியாது. ஒரே ஒரு வார்த்தை, நல்ல அதிகாரி.
நல்ல அதிகாரியா அப்பெல்லாம் முலாயம் சிங் யாதவ் சொந்தக்காரா? ஆமா. சைலண்ட் சிங் யாதவ். அப்படி சொல்ல வேண்டியதுதான். ம். நாளைக்கு நம்ம தம்பி வட இந்தியாவுக்கு போய் சனாதனம் பற்றி பேசுறதுக்கு போனால் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார், போட்டு விடுங்க. இல்லைன்னா சமூக நீதி பேசும் அரசு ஒரு தலித் டிஜிபியை கம்பல்சரி வெயிட்டில் வைப்பீங்களா ஒரு மாதம்? சம்மந்தமே இல்லாம. கோடிகளை வாங்கும் குவிக்கும் அதிகாரிகள்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அவர் ஒன்றும் பெருசாக வசூலும் இல்லை. அவருக்கு என்னென்ன ஃபயர் சர்வீஸில் எப்படி மாமூல் வாங்குறதுன்னு கற்றுக்கிறதுக்குள்ள நான் தாங்கிறேன் வெயிட்டா, நீ நான் நடுவில் அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. இதில் உதயச்சந்திரனுக்கு வேண்டப்பட்ட அதிகாரி ஐஏஎஸ் கவனிச்சிங்களா? தான் இதுவரை தமிழக வரலாற்றுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. எங்கள் வரலாறுலே கிடையாது. கிராஸ் பிரியா ரவிச்சந்திரன் இல்லவே இல்லை. தான் நானே இப்போ கேள்விப்படுறேன். பிகே ரவி கொடுத்த மெமோக்கு இன்னும் இந்த மாதிரி ரிப்ளை பண்ணலங்க. ம். ஒரு உயர் அதிகாரி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாரு, ஷோகாஸ் நோட்டீஸ் மெமோக்கு ரிப்ளே பண்ணல இந்த அம்மா. நான் கட்டுரை எழுதும்போது கேட்கும்போது நான் எல்லாத்தையும் பதில் கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அவர் ரவி சார்கிட்ட செக் பண்ணுறேன், அதெல்லாம் பதில் கொடுக்கலப்பா அப்படின்றாரு. இந்த அளவுக்கு ஒரு இன்டிசிப்ளினான அதிகாரிக்கு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் தூக்கி வழங்குகிறார். ஏனென்றால் ரவிச்சந்திரனும் இவரும் பேட்ச்மேட். ரவிச்சந்திரன் அமலாக்கத்துறையில் பணியாற்றுகிறார். அங்கே ஏதாவது பிடிச்சி வேலைகள் நடக்குதா? அந்த அளவுக்குலாம் ஒன்றும். அவர் வேற ஏதோ ஒரு இடி ஸ்டேட் இடியில் இருக்காரு. இங்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்டேட்டில் இது டிவிஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வேலை போட்டு நடக்குதுன்னா அப்புறம் ஏங்க எங்கள் அண்ணன் வந்து இன்னும் 6 மாதங்களை கடந்து சிறையில் இருக்கிறார்? வேதனைப்படுத்தாதீர்கள். அண்ணன் வந்து பேசுவோம், அண்ணனை பற்றி பேசும்போது சொல்லுங்க, அண்ணன் வந்து திருப்பி சட்டத்தினுடைய ஓட்டைகள் ஏதாவது இருக்கான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. அதில் தான் நேற்று ஒரு வழக்கு போட்டிருக்காங்க 309 சென்னை செஷன்ஸில். அது என்ன மனு என்னன்றதை விவரத்தை சொல்லிடுறேன். யாரும் நியூஸ் பேப்பரில் பெருசாக சரியாக கவர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நியூஸ் சேனல்ஸில் போட்டாங்க. இல்லை என்னன்னு போட்டாங்க? சென்னை நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி. அது தனி, அது இல்லை. இது வந்து இது விசாரணையை தள்ளி விசாரணையை ஒத்தி வைக்க அமர்வு நீதிமன்றத்தில் போட்ட அந்த பெட்டிஷன் நல்ல பெட்டிஷன். நல்ல பெட்டிஷன் 309ல் இவர் என்ன பெட்டிஷன் போடுறாருன்னா ஆக்சுவலி நல்ல கிரவுண்ட். அது நான் வேலை வாங்கி மோசடி செய்ததில் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமுக்காக தான் நீங்கள் கேஸ் போடுறீங்க. ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் எவ்வளோன்றது அந்த வேலை வாங்கி மோசடி செய்த சிசிபி வழக்கு முடிவடைஞ்சா தானே தெரியும் எவ்வளோ ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்னு. அப்போ தானே இடி உள்ளே வர முடியும். அந்த வழக்கோட விசாரணை இன்னும் தொடங்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை நடத்தி முடிச்சிட்டீங்க. அங்கே வந்து நான் விடுதலையாகி விட்டேன் என்றால் இந்த வழக்கை நான் எதற்கு எதிர்கொள்ள வேண்டும்? அப்போ 1.25 கோடி பேங்க்ல இருந்துச்சு. அது ஜட்ஜின் மேல் டிசைட் பண்ணுவாங்க. சிசிபி அதுமே சிசிபி தான் சொல்லணும். எதை? அந்த 1.25 கோடியா கவர்மெண்ட். அது இடியும் சொல்லுது, சிசிபி சொல்லிட்டாங்க. பட் அது இன்னும் விசாரணைக்கு வரல. பட் இங்க இடி ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்ன்றதால இதை சொல்றாங்க. பட் இடி இப்போ ஆர்கியூ பண்ணுவாங்க. அது தனியா இருக்கட்டுங்க. அதுல வந்து 60 கோடி ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் கூட கிடைக்கலாம். ஆனா எங்களுக்கு 2 கோடி ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் கிடைச்சிருச்சு, இதுக்கு நாங்க வழக்கு போறோம்னு இடி சொல்லலாம். அது என்ன முடிவாகுதுன்றதை பார்ப்போம். இதை காரணமா காமிச்சு வழக்கை தள்ளி வைங்கன்ட்டு செந்தில் பாலாஜி தரப்புல இன்னும் 2-3 இது கூட காமிச்சிருக்கேன். இன்னும் 2-3 காரணங்கள் கூட சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கும் வரேன். அப்புறம் செந்தில் பாலாஜி தரப்பு ஏற்கனவே அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரும் போதும் சரி இப்போதும் சரி பென்டிரைவ்ல எல்லாம் டேம்பர் பண்ணிட்டாங்க. இது வந்து 2018 சீஸ் பண்ண பென்டிரைவ். ஆனால் 2021 ஒரு டேட் வந்திருக்கு. ஸோ பென்டிரைவ் எல்லாமே டேம்பர்டு அப்படின்ட்டு இந்த ஃபைல் நேம்லாம் தப்பு அப்படின்ட்டு செந்தில் பாலாஜி தரப்பு ஒரு வாதம் வைக்கிறாங்க. அந்த இதுக்கு முடிச்சிடறேன் நான். ஸோ 309 தள்ளி வைங்க. 309 பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரி ட்ரையலை தள்ளி வைக்கணுன்றார்? அந்த ட்ரையல் முடிஞ்ச பிறகு நீங்கள் விசாரிங்கன்னு செந்தில் பாலாஜி சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த ட்ரையலுக்கு பர்மிஷன் கொடுக்கறது ஸ்டேட் கவர்மெண்ட்டு. செந்தில் பாலாஜி சிட்டிங் மினிஸ்டர் மேலே சார்ஜ் ஷீட்டை காக்னிசன்ஸுக்கு கோர்ட்டு எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு பர்மிஷன் தரணும். மினிஸ்டர்ன்றதுனால கவர்னருக்காக அந்த ப்ரொப்போசலை அனுப்ப வேண்டியது மாநில அரசு. நம்ம மாநில அரசு தானே. செந்தில் பாலாஜி அவரின் மாநில அரசு தானே. இவங்க சாங்ஷன் கொடுக்க மாட்டாங்க. சாங்ஷன் கொடுக்கலன்னா எம்எல்ஏ எம்பி கோர்ட்டில் ட்ரையல் நடக்காது. அங்கே ட்ரையல் நடக்கலைன்னா அது முடிஞ்ச பிறகு தானே இங்கே விசாரிக்கணும்ட்டு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. இங்கேயும் ட்ரையல் நடக்காது. அப்போ 2 இடத்துல ட்ரையல் நடக்காமல் என்ன எதுக்கு சார் வெட்டியாக ஜெயிலில் வச்சுருக்கீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப நல்ல கிரவுண்டு. இல்லை நான் கேட்குறேன். இவர் அரெஸ்ட் ஆனது பிஎம்எல் ஆக்ட்ல. ஆமாம். அப்புறம் எதுக்கு வச்சிருக்கீங்கன்னா பிஎம்எல் ஆக்ட்ல அரெஸ்ட் ஆயிருக்காரு. ட்ரையலே கமெண்ட்ஸ் ஆகாம நீங்க எப்படி வச்சிட்டு இருப்பீங்க? நீங்க வச்சுட்டு ட்ரையல் நடத்துங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது முடியணுன்றதுக்கு தான் இங்க ஆர்டர்ஸ் வந்திருக்குல்ல. ஓகே, நீங்க வந்து இந்த இதுல வந்து எவ்வளோ இந்த கிரைம்ல எவ்வளோ பணம் டெர்மினேட் ஆகி கொண்டு போய் முதலீடு பண்ணியிருக்காங்கன்றதை எடுத்து அந்த அடிப்படையில் பிஎம்எல் ஆக்ட் கீழே இவர் சம்மன் கொடுத்து இவர் சம்மனை இது பண்ணி இவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க.
பிஎம்எல் ஆக்டில் இவர் இவ்வளோ பணம் இருக்குது பேங்க்கில் இருக்குன்றதுல இவர் அடிப்படையாக வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து ஜாமீன் கிடைக்கிறதுன்றது தனி. அதில் வந்து கோர்ட்டு நம்பணும், பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து இந்த சொத்த காரணம் இதை இன்னும் ட்ரையல் கிளம்பலன்னா நீங்கள் வேணால் இது ட்ரையல் நல்ல கிரவுண்டு. ட்ரையலே கமெண்ட்ஸ் ஆகலைன்னு சொல்லி நான் இவ்வளோ நாள் ஜெயிலில் இருக்கேன், எதுவுமே ட்ரையலும் கமெண்ட்ஸ் ஆகலை. சரி, நான் கேட்குறேன், ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகணும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புங்க, அது எப்போ இதாகும்னு கோர்ட் கேட்காதா? அதுதான் கோர்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுவாங்கல்ல. ம் இந்த ட்ரையல் கோர்ட் டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணுவாங்க, இந்த கோர்ட்டில் ஃபைல் பண்ண பெட்டிஷனையும் சப்மிட் பண்ணுவாங்க. ம் இதெல்லாம் வந்து ட்ரையல் நடத்த வேணான்ற முடிவுக்கு வந்த பிறகு தான் ஜாமீன். இப்போவே ஜாமீன் கிடையாது. ம் இங்கே இந்த ட்ரையல் கோர்ட்டில் போயிட்டு இப்போ இந்த கோர்ட்டில் இன்னும் உங்கள் செஷன்ஸ் கோர்ட்டு ஆர்டர்ஸ் போடல. ம் இவர் சொல்கிறா ட்ரையலை தள்ளி வைங்கன்னு. தள்ளி வைக்கிறதா வேணாமா, அந்த ட்ரையல் முடிஞ்ச பிறகு தான் விசாரணை தொடங்குறதான்றதுக்கு இடி பதில் மனுவை இனிமேதான் தாக்கல் செய்யும். ம் அதை ஏற்றுக்கிட்டு நீதிபதி என்ன உத்தரவு போடுறாங்கிறத பார்க்கணும். ஒருவேளை நீதிபதி இல்லை ஆமாம் இவர் சொல்கிறது கரெக்டு, எம்எல்ஏ எம்பி கோர்ட்டில் ட்ரையல் முடிஞ்ச பிறகு நான் விசாரணை எடுக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா இங்கே இது அப்படியே நிற்கும். ம் அது வரைக்கும் வந்து இடி வந்து இந்த வழக்கில் வந்து செந்தில் பாலாஜி எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே ஜெயிலில் இருக்காரு. அப்புறம் அங்கேயும் எம்எல்ஏ எம்பி கோர்ட்டில் இவங்க சாங்ஷன் கொடுக்கலன்னா அங்கே ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகாது. அப்போது அது முடிஞ்சாதான் இது முடியணுன்ட்டு ஒரு ஆர்டர்ஸ் இங்கே வாங்கிட்டாருன்னு வச்சுக்குவோம். இங்கேயும் ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகுது, அங்கேயும் ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகாது. சரி, இப்போ நான் இடி தரப்பு வழக்கறிஞர்னா இந்த விசாரணையை முற்றிலும் முடக்குவதற்கான ஏற்பாடுகளுக்காகத்தான் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஒன்று, இவங்களுடைய கவர்மெண்ட் தான் இங்கே இருக்குது, இவங்க வந்து இதெல்லாம் நீங்க அப்படி பேசினா வந்து நீ நிறைய விஷயங்களை சொல்லலாம். பாஜக சொல்லி தான் வந்து இடி வந்து பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை சட்டம் தான். பாஜகலாம் சட்டத்துக்கு வெளியே. சட்டம் என்ன சொல்லுதுன்னா ட்ரையல் நடக்கலைன்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ இங்கே அது முடிஞ்சாதான் இங்கே ட்ரையல்னா அதை நிச்சயமாக இடி எடுப்பாங்க. ம் நான் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ம் அடுத்த வாரம் சாங்ஷன் வரப்போகுது. யாரு அப்பா இவரே வந்து இவருக்கு இது பண்ணுறாரா? செந்தில் கை பாலாஜி விடுகிறார்? செந்தில் பாலாஜி சாங்ஷன் வராதுன்னு அவர் ஜெயிலில் இருக்கார்ல, எல்லா தகவலும் தெரியாது இல்லை. ஆமாம். சாங்ஷன் வராதுன்னு நினச்சா யாருங்க ஜெயிலில் இருக்கா? செந்தில் பாலாஜி வக்கீல் இல்லைல்ல, வக்கீல் இல்லை, அப்புறம் அவர்களுக்கும் தெரியாது அல்லவா சாங்ஷன் ஆமா, வரப்போகுது. இவங்க ஆரம்பத்துல இருந்து செந்தில் பாலாஜி உள்ள வச்சே தீர்வுன்னு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் சாங்ஷன் வரப்போகுது. ஓ, நானும் கொல்லி கேட்டேன். வச்சிட போறாங்க நீங்க சொல்லி ஆ? நீங்க சொல்லி கொல்லி வச்சிட போறாங்க. நானும் sanction கேட்டேன், வராம. நீங்கள் ஒன்றும் இவ்வளோ நல்லவங்க எல்லாம் கிடையாது சார். ம். எதுக்கு இப்போ செந்தில் பாலாஜிக்கு சாங்ஷன் கொடுக்குறீங்க? இவனும் அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது, எப்படி சார் மூவ் ஆகும் அப்படின்ட்டு கேட்ட பொழுது அவர்கள் சொன்னது, சங்கர் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலிருந்து எங்களுக்கு வந்த வழக்கு, ம். நாங்கள் சாங்ஷன் கொடுக்கலன்னா திருப்பி எடுத்துக்கிட்டு அங்கே போயிடுவாங்க. ஆமா. சாங்ஷன் கொடுக்கறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு நீ சொல்கிறத ஏற்றுக்கிறேன், சாங்ஷன் கேட்கறதும் ஸ்டேட் கவர்மெண்ட் தானே சங்கர்? ஆமா. சிசிபி தானே கேட்குது. ஆமா. ஆனால் அந்த ட்ரையல் முடிஞ்ச பிறகு இதை எடுங்கன்ட்டு செந்தில் பாலாஜி சொல்கிறது நாட் ஓன்லி ஃபார் சாங்ஷன், ம். 900 அக்யூஸ்டு ம். ஓ, இதை காரணம் காமிச்சு அவ்வளோ நாள் நான் ஏன் உள்ள இருக்கணும்? ஏதாவது சொல்லுவார் அவர். ஆனால் தான் சாங்ஷன் கொடுக்க போகிறாங்களே, ஆ. இது அண்ணனுக்கு தெரியாது. நான் திருப்பி தெரியுதா? திருப்பி கேட்குறேன், சார் உறுதியாக சொல்லுங்கள் சார், என்ன சார் சாங்ஷன் வருதா சார் அப்படின்னா, உறுதியாக வருது சார், சாங்ஷன் வருது சார் அப்படின்னாரு. எப்படி சார் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சங்கர் சாங்ஷன் கேட்குறதும் தமிழக அரசு ஒன்று, இன்னொன்று இதுக்குன்னே ஒரு குரூப்பு கரூரில் காத்திருக்காங்க, லொடுக்குன்னு எடுத்துக்கிட்டு பாருங்கள், சாங்ஷன் கொடுக்காம இந்த கவர்மெண்ட் டிலே பண்ணுது, அவர் சிட்டிங் மினிஸ்டராக இருக்காரு, ம். அவரை வந்து காப்பாற்றுறாங்க, சாங்ஷன் கொடுக்காம டிலே பண்ணுறாங்க, சாங்ஷன் கொடுக்காதனால இடி கேஸ் பெண்டிங்காக இருக்குன்றதை கொண்டு போனோம்னா திகாருக்கு மாற்றிடுவாங்க சங்கர். அந்த குரூப் மட்டுமா கிளம்பும்? ஆ. நீங்களாம் சும்மா இருக்க மாட்டீங்க. எப்படி பஸ்ஸு போய் 5 கேஸ் போடுற சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் விடுவேண்ணா? அவ்வளோ ஈஸியாக ஜெயிலேருந்து வெளியில் வந்து நீங்கள் திருப்பி டாஸ்மாக் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் ஆகிடுவீங்க, நாங்கள் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா? அடுத்த பொங்கலுக்கு வரட்டும். ரெண்டாவது, சிறப்பு நீதிமன்றங்கள் பற்றி உச்ச நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எம்எல்ஏ எம்பி உடனடியாக நடத்தி முடிக்கணும். அப்புறம் நீங்கள் எப்படி சாங்ஷன் கொடுக்காம இருப்பீங்க? அது ஒன்று இருக்குல்ல. அதனால் அண்ணனுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை விடிவே தெரியவில்லை. அண்ணன் பாவம். இப்போ அவரும் புரியுதா? இதான் சட்டம். டிசைனாக பெட்டிஷன் போடுறாரு அண்ணன். நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போது சாங்ஷன் கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சால் செந்தில் பாலாஜி எப்படி மாறுவார்? கஷ்டம். இப்போ 2 தொகுதி பார்த்துக்கிறேன் இருக்காராம், 10 நிமிஷம் கிடையாதுன்றதுன்னா. ஆமாம். அதனால் எப்படி வேண்டுமானாலும் மாறும். அதனால் அண்ணனுக்கு இப்போதைக்கு கிடையாது. அண்ணன் இது மாதிரி எத்தனை பெட்டிஷன் வேணாலும் போட்டோம். அண்டு இன்னொரு விஷயத்தையும் கூடுதலாக இந்த நேரத்தில் சொல்லிடுறேன், பல திமுக அமைச்சர்கள் வழக்குகளை எதிர்க்கு நோக்கி கொள்வார்கள் திமுக வழக்கறிஞர்களை தவிர்த்து விட்டு வெளியில் இருக்க கார்பரேட் லாயர்ஸை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அது பெரிய குழப்படியில் ஓடிட்டு இருக்கு இந்த திமுக அதான் ஏற்கனவே சொன்னோமே, திமுக சட்டக்குழுன்றது அதனுடைய நம்பகத்தன்மை இழந்துக்கிட்டு வருது. இது அது அந்த திமுக வழக்கறிஞரனை பற்றி ஒரு நாள் விரிவாக தனியாக பேசணும், ஏகப்பட்ட மேட்ரு இருக்குது, இல்லை பேச முடியாது.
ம். அதில் இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல அந்த டேம்பரிங். ம். சொல்லிடுறேன். அதில் வந்து ஒரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் ஒரு ஜாமீன் மனுவில் தானே? ஜாமீன் மனுலையும் சொல்லியிருக்காரு. ம். அரியாம சுந்தரம் வந்து ஆர்கியூ பண்ணதுலையும் ஆமா. இதைத்தான் பேசினாங்க. ஆமாம். இந்த 309 தள்ளி வைக்க சொல்றதுலையும் இதான் இருக்கு. சரியா? அதில் ஒரு ஃபைல் நேம் இருக்குது. அந்த ஃபைல் நேமோட டேட் வந்து 2020 21 இருக்குது. 21ன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஹார்ட் டிஸ்கை சீஸ் பண்ணது அவர் பென்ட்ரைவை சீஸ் பண்ணது 2017 ஆர் 18 தான் நினைக்கிறேன். 17 பாருங்கள். 17 சீஸ் பண்ணதுக்கு இப்போ டேட் வருது. இது டேம்பர்டு. இது அறியாம சுந்தரத்தின் வாதம், இவர்கள் தரப்பு வாதம். இப்போது வேர்டு ஃபைல் அடிக்கிறீங்க கம்ப்யூட்டரில், ரைட்டா? ஒரு வீக்லி ரிப்போர்ட்டுன்னு ஒரு ஃபைல் அடிக்கிறீங்க. அடித்த உடனே டெலீட் பண்ணிடுறீங்க. இன்றைக்கி டெலீட் பண்ணுறீங்க, இல்லை நாளைக்கு டெலீட் பண்ணுறீங்க. அது ஒரு 15 நாள் இல்லை 20 நாள் வந்து ரீசைக்கிள் பின்னில் இருக்குமா? ஆமாம். ஆனால் நீங்கள் ஒரு ஃபைலை டெலீட் பண்ணி அந்த ஃபைலை டெலீட் பண்ணியே 2 வருஷம் ஆகிடுது. அதுக்கப்புறம் பல ஃபைலை டெலீட் பண்ணுறீங்க. அதை ரெக்கவரி பண்ண முடியுமா? திறமையான ஆட்கள் தான் பண்ணலாம். சாஃப்ட்வேர் இருக்கு, பண்ணலாம் முடியும். 2 வருஷம் முன்னாடி நீங்கள் டெலீட் பண்ணாலும் பண்ண முடியும். நீங்கள் டெலீட் பண்ண ஃபைலை ரீசைக்கிள் பின்லேருந்து எடுத்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபைல் வந்துடும். சுத்தமாக 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி டெலீட் பண்ண ஃபைலை ரெக்கவரி பண்ணும்போது அது ஃபைல் பேர் கூட வராது. இந்த ஜங்க் கேரக்டர் வரும் தெரியுமா? டாலர்கள்லாம் சிம்பிள் போட்டு ஒரு கேரக்டர் வருமா? அந்த கேரக்டரில் ஃபைலு புதுசாக உருவாகும். ஏன்னா இல்லாத ஃபைலை சிஸ்டம் அந்த சாஃப்ட்வேர் தேடி எடுக்குது. அதுவாக ஒரு பேரை கிரியேட் பண்ணிவிட்டு அதுவாக ஒரு கிரியேட்டட் டேட்டை கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ அதாவது 3 வருஷம் முன்னாடி டெலீட் பண்ண ஃபைல்ப்பா, இன்றைக்கி ரெக்கவரி சாஃப்ட்வேர் போடுறோம். 3 வருஷம் முன்னாடி டெலீட் பண்ண ஃபைலை எடுத்துரும். ஆனால் நீ எந்த பேரில் டைப் பண்ணி எந்த டீட்டெயில்ஸோடு டெலீட் பண்ணியோ அது வராது. வேற பேரில் வரும், வேற கோடிங்கில் வரும், கோடு வேற ஜங்க் கேரக்டர்ஸில் வரும். ஆனால் அதை ரெக்கவரி பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபைல் இருக்கும். இவர்கள் டிஸ்பியூட் பண்ணுற இந்த ஃபைல் எதுன்னு கேட்டால் யாருக்கு வேலை கொடுக்கணும், யாருக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்ற எக்ஸல் ஃபைல் ரெக்கவரி பண்ணிட்டாங்க. இதை தான் டெலீட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வரும்போது பார்த்தா இந்த டேட்டும் மாறுது. ஒன்றாச்சுங்களா? சரி, இப்போது செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு? எவிடன்ஸ் டேம்பர்டு. கரெக்டாக? எவிடன்ஸ் டேம்பர்டு. இது அதான் இது பண்ணிட்டாங்க, மாடிஃபை பண்ணிட்டாங்க, வேணுங்கன்னு பொய்யா சித்தரிக்கிறான்னு வச்சுக்கோ. ஒரு வழக்கில் ஒரு பொருளை சீஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்சை போலீஸு சீஸ் பண்ணுது. இந்த வாட்சை சோதனைக்கு அனுப்பணுமா? அந்த வாட்சை சீஸ் பண்ண உடனே இங்கேருந்து நேராக போலீஸ் பேங்கிட்டேருந்து சீஸ் பண்ணுறாங்கன்னா எடுத்துகிட்டு நேராக சீல் வச்சிடணும். அந்த சீல் வச்சு முடிச்சுட்டு இந்த பறிமுதல் செய்த பொருட்கள் அத்தனையும் நீதிமன்றத்திற்கு சென்று விடும். இப்போது லேபு செக் பண்ணணுமா? நீதிமன்றத்தில் ஃபாரன்சிக் லேபு. அதை ஐஓ நேரடியாக கொண்டு போய் லேபுக்கு கொடுக்கக்கூடாது. ஐஓ கொண்டு போய் கொடுத்தானா சார் போலீஸ் இது பண்ணுறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி சொல்கிறது நான் சொல்லுவேன். ஸோ ஐஓ என்ன பண்ணால் கோர்ட்டுக்கு பெட்டிஷன் போடணும். இந்த மாதிரி நாங்கள் ஒரு சங்கன்ற அக்யூஸ்டுக்கிட்டேருந்து ஒரு வாட்சை சீஸ் பண்ணிட்டு வந்தோம், அந்த வாட்சை சமர்ப்பிச்சிருக்கோம், இதை நாங்கள் லேபுக்கு அனுப்பணும். ஸோ கோர்ட்டு லெட்டர் கொடுக்கும் லேபுக்கு, இந்த குற்ற எண்ணில் இந்த வாட்ச் இருக்குது, இதை சோதனை பண்ணிட்டு ரிப்போர்ட்டை கொடுங்கன்ட்டு. ஏட்டையா இங்கேருந்து போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு, நான் இந்த அறிவாள ஏட்டையா இல்லை, வேறு ஏட்டையா, ரெகுலர் ஏட்டையா வந்து இதை வாங்கிக்கிட்டு போயிட்டு நேராக அந்த பீச்சில் இருக்கிற அந்த தடயவியல் பரிசோதனைக்கு கொடுப்பார். அவங்க பரிசோதனை பண்ணி முடிச்சுட்டு அந்த ரிப்போர்ட்டை திருப்பி கோர்ட்டுக்கு தான் போகும். ஐஓ கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு எனக்கு ஒரு காப்பி கொடுங்க விசாரணைக்குன்ட்டு வாங்கணும். சரியா? இப்போது செந்தில் பாலாஜிக்கிட்டேருந்து சீஸ் பண்ண இந்த ஹார்ட் டிஸ்க்கு, பென்ட்ரைவு, மொபைல் ஃபோனு, லொட்டு லொசுக்கு எல்லாம் இவ்வளோ நாள் எங்கே இருந்துச்சு? கோர்ட்டு, ஸ்பெஷல் கோர்ட்டில் இருந்தது. கோர்ட்டு, ஃபாரன்சிக் லேபு. தமிழ்நாடு தடயவியல் ஆய்வகம் எந்த அரசின் கீழ் செயல்படுகிறது? தமிழக அரசின் கீழ். அப்போ தமிழ்நாடு அரசில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக எவிடன்ஸை டேம்ப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு அவர். ரெண்டாவது இல்லை கோர்ட்டு டேம்பர் பண்ணிச்சா? விட்டா அதையும் சொல்லுவாங்க. இந்த இப்போ இடி நீங்கள் தான் பண்ணீங்க மிலாட். இடி சப்மிட் பண்ண எந்த எவிடன்ஸையும் இடி சீஸ் பண்ண எவிடன்ஸ் இல்லை. அதை தான் சொல்ல வரேன். அது ஸ்பெஷல் கோர்ட்லேருந்து இவங்க கேட்டோம் கொடுக்கல. சிசிபி சீஸ் பண்ண எவிடன்ஸு. ஸோ எப்போ அதிமுக ஆட்சி காலத்துல அதெல்லாம் பண்ணிட்டாங்களா? ரிப்போர்ட் ப்ராபபிளி இப்போ தான் வந்திருக்கு ரிசல்ட். அந்த ஃபாரன்சிக் ரிசல்ட் வரலன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க. இந்த லேப் ரிசல்ட் வரலன்னு, ரிசல்ட் இப்போ தான் வந்திருக்கு. அப்போ இப்போ உங்கள் கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. அப்புறம் உங்கள் கவர்மெண்ட் உங்களுக்கு எதிராக டேம்பர் பண்ணி சரி பண்ணிடுச்சா? இதெல்லாம் எடுபடாது. எனக்கு எப்படி இந்த ஃபாரன்சிக் விஷயம்லாம் வந்து இந்த பென்ட்ரைவ் மேட்டர்லாம் தெரியும்னா 2008 நான் டேப் கேஸில் மாட்டினப்போ பென்ட்ரைவ் தான் முக்கிய எவிடன்ஸ். அதில் அந்த ஃபைலு, ஆட்ரிபியூட், லொட்டு லொசுக்கெல்லாம் விடிய படிச்சிருக்கேன் என் கேஸுக்காக. அதனால இதுக்கு தெரியும். இது எடுபடவே எடுபடாது. இன்னொன்று
அதில் இருக்கிற விஷயங்கள் வந்து இவர் ஐபி அட்ரஸ் தானே எடுத்திருப்பாங்க. சீஷர் தட் இஸ் இட் இஸ் நாட் டிஸ்பியூட்டட். அப்புறம் என்ன? செந்தில் பாலாஜி கொடுத்த 2 வழக்கறிஞர்கள் முன்னிலையில் தான் இது பறிமுதல் செய்யப்படுது. இப்போ செந்தில் பாலாஜி சார்ஜ் பண்றது லேப்ல. இல்லை அந்த அந்த டீட்டெயில்ஸு இவங்க சேவ் பண்ணி வச்சதுலாம் அவருடைய ஐபி அட்ரஸ் இல்லாட்டி அவர் தம்பி அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ். அப்புறம் என்ன? இமெயில் எஸ்டாப்ளிஷ். தம்பியோட இமெயில் எல்லாம் அசோக் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே அனுப்புறாரு. அப்புறம் அதெல்லாம் ரெக்கார்டட் எஸ்டாப்ளிஷ். அப்புறம் எந்த கிரவுண்ட்ல இருந்து இவங்க இந்த கிரவுண்டை வைக்கிறாங்க? ஒரு நம்பிக்கை தான்ப்பா. எவ்வளவு நாள்ப்பா இதே பைனாப்பிள் கேஸ் தின்னுக்கிறது, போர் அடிக்குது எல்லாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, ஆ. இவரை வச்சு எல்லா வக்கீலும் பொழைச்சிக்கிறாங்க. அது எல்லாருக்கும் அப்படி நல்ல amount பார்த்துக்கங்க. முத்தலிஃப் நடக்கும். உள்ள இருப்பீங்க, டெஸ்பரேட்டா இருப்பீங்க. கூட இருக்க நீங்க அவரோட நண்பர், உதவியாளர், தம்பி, சகோதரன் அப்படின்னா என்ன செலவானாலும் பரவாயில்ல, அண்ணனை வெளில எடுத்துட்டு வந்துருங்க. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுவாங்களா? வக்கீல் பார்ப்பாரு. என்ன சொன்னீங்க? என்ன செலவானாலும் பரவாயில்ல, ஒரு அஞ்சல் சொல்லிடுறோம். என்ன சார் இந்த கிரவுண்ட்ல போடலாம். இப்போதானங்க சொன்னீங்க என்ன எடுத்துருவாங்க. அது அப்படித்தான் நடக்கும். இந்த மாதிரி சட்டவிரோதமாக சம்பாதிப்பவர்கள் எல்லாம் இப்படித்தான். ஆனா நடக்குது என்ன பாஸ்? அங்க போனா இந்த கடல்ல போனா அந்த கடல்ல போனா கடல்லையோ இல்லையா, அதான் கடைசியில பதிலா கிடைக்கும். இல்லை, அதுக்காக அவரும் முயற்சி பண்ணாமல் சரி பண்ண ஜெயிலில் படுத்துக்கிறேன் இருக்க முடியுமா? ட்ரை பண்ணத்தானே செய்யணும். அது எப்படி தப்பிக்க முடியும்? பார்த்துக்கலாம். அந்த போஸ்ட்லாம் வேற அடிச்சு ஓட்டிக்கிறாங்க. அது எப்படி பிள்ளைங்கலாம்? ஆமாம், 25 பொதுக்கூட்டமா? ஆமா, அதான் இது மொழிப்போர் தியாகிகள் எல்லாரும் கொண்டாடுவாங்க. டிஎம்கே டிஎம்கே 2 பேரும். அதுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் நானும் கேட்கலாம். இவர் வந்து ஜாப் ராக்கெட் தியாகி. இவர் எப்படி மொழி போர் தியாகி? அடிக்கிட்டோம், பார்த்துக்கலாம். அவர் அவ்வளோதாங்க. இப்போ வந்து சாங்ஷன் கொடுக்க போறாங்கன்ற இந்த தகவலை நேர்காணல் பார்த்துட்டு கனகராஜ் போய் கண்டிப்பாக சொல்லுவாருன்னு. இல்ல அவர் தான் ஃபோன் வச்சு யூஸ் பண்றாங்க, அவரே பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா அரசியலத்திலையும் பார்க்குறோன்னு நினைக்கிறேன். ஒய்ஃபை டேட்டா போட விட்டு அவ்வளோதான். இல்ல நீங்க என்னமோ கனகராஜ்ன்றீங்களா? இன்னொரு டிஐஜி அவரை பத்தி சொல்ல மாட்டேன்னு வருத்தப்படுறாங்க. யார் பார்த்து? எல்லாத்துக்கும் காரணம் அந்த முருகேசன் தான். நீங்க என்ன என் பேர் முருகேசன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்துட்டு மாறி போயிட்டாருங்க. எனக்கு என்ன முருகேசன் உறவா? இவ்வளவு வேலையும் செய்யறது வந்து முருகேசன் தான். நீங்க வந்து கனகராஜ் அவர் பேர் கனகராஜ் தாங்க டிஐஜி ஹெட் குவார்ட்டர்ஸ். அடுத்த தடவை கரெக்டா விசாரிச்சு. இல்லை, நான் விசாரிச்சுட்டு சொல்றேங்க. ஏங்க நான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விசாரிச்சது கனகராஜ் தான். ரொம்ப அண்ணன் மேல பிரியமா இருக்காரு. அதெல்லாம் கிடையாது, முருகேசன் தான் அப்படின்றாங்க. சரி, நான் சரி. அது ஏங்க ஜெயில நமக்கு இல்லாத பேர் வரலையா அவரை பத்தி இது சொல்ல ஒரு மாட்டீங்களா? பிரச்சனையாப்பா? என்னப்பா இது டிஐஜி முருகேசன் தானே விசாரிச்சுட்டு சொல்றேங்க, விடுங்க. அதுல வந்தா அவரு இப்போ இதே மாதிரி அரசு சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தா அந்த மகன் மருமகள் அதில் வந்து செக்ஷன் சொல்கிறதுக்கு 4 நாள் ஆச்சு. 18ஆம் தேதி போட்ட எஃப்ஐஆர் நமக்கு 22ஆம் தேதி தான் கிடைக்குது வெளியில். அந்த அளவுக்கு பாதுகாக்கிற அதிகாரிகள் இப்போ தனிப்படை போட்டிருக்காங்க பிடிக்கிறதுக்கு. பிடிச்சிருவாங்க. தனிப்படம் அமைச்சிட்டாங்கல்ல, கொஞ்சம் கஷ்டம் தான் சார். 3 தனிப்படை அனுப்பிச்சிருக்காங்க. 3 தனிப்படை கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. எல்லாம் அவங்க துட்டை வாங்கிட்டு ஊர் சுற்றிட்டு வெளியில் போயிட்டு வீட்டில் இருந்து கிளம்பி ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஓட விட்டுட்டு இது என்ன தனிப்படம்? வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? இப்படி ஒரு கொடுமையை அரங்கேற்றிட்டு இந்த பக்கம் மீன் போடுறவனை கைது பண்ணுறாங்க, பல்லு பிடுங்கணுக்கு வேலை கொடுக்குறாங்க, போராடும் மக்களை துப்பாக்கியில் சுட்டு கொன்ன அதிகாரிக்கு டிஜிபி ஆக்குறாங்க. என்னையா கவர்மெண்ட்? அனிதாக்காக கண்ணீர் ஒடிக்கிறாங்க. இது எனக்கு இதெல்லாம் எப்படி இதை சாதாரணமாக செய்கிறாங்கன்னு என்னால் நம்ப முடியலங்க. எனக்கு எவ்வளோ திமிரும் ஆணவமும் இருந்தால் நீங்கள் பல்வீர் சிங்கை திருப்பி வேலைக்கு எடுப்பீங்க? ட்ரையல் 4 சார்ஜ் ஷீட் பெட்டிங்க. யூனிஃபார்ம் போட்டு பல்வீர் சிங் போய் நின்று அந்த ஏழை தினக்கூலி விவசாயி எப்படியா வந்து சாட்சி சொல்லுவாங்க உனக்கு எதிராக? இந்த வழக்கில் சாட்சி பூரா பார்த்தீங்கன்னா ஏட்டையாக இருப்பாங்க, சப் இன்ஸ்பெக்டராக இருப்பாங்க, அப்புறம் ஏழை கூலி தொழிலாளி. எப்படி ஐபிஎஸ் அதிகாரிக்கு எதிராக சாட்சி சொல்லுவான்? பயம் வரும் சார். ஒரு ஏட்டையை பார்த்தாவே வந்து சாதாரண மக்களுக்கு ஒரு பயம் வரும் சார். இப்போ ஐபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் போய் பேசுவாங்கன்னா பொண்டாட்டி மேலே பிராத்தல் கேஸ் போட்டுருவேன், கஞ்சா கேஸ் போட்டுருவேன், ஜென்மத்துக்கு வர மாட்டேன், குண்டாஸ் போட்டுருவேன், தாராளமாக பேசுவாங்க. நீங்கள் வந்து இந்திய சட்டப்பிரகாரம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தான் போய் அதை குவாஷ் பண்ணுற வேலைலாம் பண்ணணும், வக்கீல் வைக்கணும், செலவு பண்ணணும். அதெல்லாம் இப்போ பயப்பட தானே செய்வாங்க. ஒரு 2 கிலோ கஞ்சா வச்சுருந்தாலும் பிடிச்சி போட்டாங்க. ஏன்னா அது முடிக்கிறதுக்கு நீங்கள் நடந்துச்சு, ஞாபகம் இருக்குதா? எவ்வளோ ஒரு பையன் பல்லு பிடுங்க ஒரு பையனை அவங்க அம்மாவெல்லாம் மிரட்டல போய் நடந்துச்சு பண்ணுவாங்க. என்னயா கவர்மெண்ட் இது? இந்த லட்சணத்தில் நாட்டை வச்சுக்கிட்டு ஸ்பெயின்லேருந்து தான் முதலீடு வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறீங்க. ஸ்பெயின் போகிறத பற்றி மட்டும்தான் இருக்குது, ஆஸ்திரேலியா போகிறத பற்றி இல்லையே. போனா தானேயா? சும்மா ஒரு பேருக்கு அன்னைக்கு ஏதோ சொன்னோம். ஸ்பெயினுக்கு பக்கத்தில் 2 நாடு சொல்லி தான் பரவாயில்ல. ஆஸ்திரேலியா நம்பிக்கை வளர்த்துக்கிட்டோம்.
இன்னைக்கு எந்த கிழி கிழிக்கிறீங்க? அப்ப இல்லப்பா, அப்ப நான் தான் சொல்றேன், மாநாட்டுல என்ன காலையில சாயங்காலம் வரைக்கும் இருந்தாரா சிஎம்? இல்லை மத்தியானத்துக்கு மேலே 3 மணி மேலே வந்தார். எவ்வளவு நேரம் இருந்தாரு? அதான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்தார். 45 மினிட்ஸ். ம். 45 மினிட்ஸ். நல்லா கவனிச்சு பாருங்க. முதல்வர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்கு ஒரு விஷயம் மறந்துட போகிறேன். நான் கேட்கணும்னு நினச்சினுக்கிறேன் 2 நாளாக. இந்த 80 லட்சம் கையெழுத்து வாங்கி அந்த அட்டையெல்லாம் கொண்டு போய் சிஎம்கிட்ட கொடுப்போம். சிஎம் வாங்கி வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்கள்ட்ட கொடுத்து ஜனாதிபதிகிட்ட கொடுப்பாங்களா? சிஎம்கிட்ட கொடுத்த மாதிரி தெரியலையே மாநாட்டில். எதுவுமே கொடுக்கலையா? ஏன் கொடுக்கல? சிஎம் கிட்ட கொடுத்தோன்னே சிஎம் தான் தூக்கி குப்பையில் வச்சுட்டாருன்றாங்க. அந்த கையெழுத்தெல்லாம் தூக்கி குப்பையில் வச்சுருந்து சிஎம் தான். ஏங்க உங்களுக்கு ஏங்க கொடுக்கல? ஏன் கொடுக்கல? நினைவில்ல. எவ்வளோதான் ஒரு ஆள் வேலை பண்ணுறது? காலையில் 9 மணிக்கு 25 தீர்மானங்களை 10 வாட்டி படித்து ரிஹர்சல் பார்த்து அதுக்கு பிறகும் வந்து படித்தப்பவே தட்டு மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு 25 தீர்மானங்களை சின்னவர் படிச்சிருக்காரு. இப்போ திருப்பி கொண்டு போய் கையெழுத்து கூட இதை கொடுங்களா? இவ்வளோ வேலை வச்சிங்கன்னா எப்படி வேலை பார்ப்பாரு? அப்போ அனிதா கண்ணீர் விட்டதெல்லாம் அதுக்கு எப்போ சொன்னாலும் நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா கூட அனிதா பேர் சொன்னால் கண்ணீர் விடுவார். அது வேறு டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் திருப்பிலாம் வந்து எடுத்துன்னு வராதிங்க. பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஐபேடை வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் தாங்க படிப்பார் அந்த தீர்மானத்தை? அதுலேயே வந்து அண்ணன் தப்பு படிக்கிறேன், சரியாக வரல, மாற்றினேன் அப்படின்னு சொல்லணும். அப்படியே அப்படின்னு திருப்பி எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சார். அதனால தான் கூட்டம் வந்துச்சாலேன்னு பார்க்காம அவர் பாட்டு படிச்சுன்னுக்கிறார். அவங்க சீட் ஆடிங்க. ஆமாம், அதான் அவர் படிக்கும் போது தான் சீட் ஆடுறாங்க. ஆமாம், அதனால அதெல்லாம் அப்படி தான் விடுங்க. வேற கிளாம்பாக்கம்னால ஆரம்பத்துலேருந்தே குழப்பம், ஏகப்பட்ட பிரச்சனை. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்பேடை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு கோயம்பேடில் இருந்தால் இப்போ திண்டிவனம் போகிறவங்களாம் நீங்கள் அப்படியே திண்டிவனம் போயிடலாம். ஆம்னி பேருந்து ஓனர்கள் அறிவிச்சாங்க பார்த்தீங்களா? அதை தான் சொல்ல வரேன். எல்லாம் ஆம்னி பஸ் எதுவுமே இல்லாமல் எல்லாம் கிளம்பாக்காதுங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது. ஆம்னி பஸ் பேருந்து உரிமையாளர்கள் அவங்களுக்கு இந்த நிலைமை தெரியுது. நாங்கள் வந்து கோயம்பேட்டிலேருந்து இயக்குறோம். நான் கூட சந்தோஷப்பட்டேன், என்னடா அது பரவாயில்லையே, கொஞ்சம் கரெக்டாக முடிவு எடுக்கிறாங்களே. இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி அமைச்சர் வந்து இல்லை கிளம்பாக்கத்தில் தான். அப்போ அமைச்சரும் ஆம்னி பஸ் உரிமையாளர்களுக்கு நடுவுலேயே இவ்வளோ குழப்பம்னா என்ன? ஆம்னி பஸ் உரிமையாளர்களை லூப்பில் எடுக்காமல் எப்படி சார் கிளம்பாக்கத்தை திறந்தீங்க? 20 தேதி ஆகுது இன்னைக்கு, எப்படி திறந்தீங்க? இந்த நிகழ்ச்சியில் சில விஷயங்களை விரிவாக பேசிவிடலாம். அன்சுல் மிஸ்ரா என்ற ஒற்றை நபர் சேகர்பாபுவையும் கண்ட்ரோல் பண்ணுகிறார். என்ன இது எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லுங்க. ஏன்பா டென்ஷன்? யூசி எடுத்து அவரை கண்ட்ரோல் பண்ணுறார். அந்த அம்மா பேர் என்ன? சுப்ரியா சாகர் இவரை கண்ட்ரோல். பாவம், நீ ஆஸ்பத்திரியில் படுத்துனாரு. செந்தில் வேலன் வந்து இவரை கட்டுப்படுத்துறாரு. நீங்க வேற ஏதாவது கதை சொல்றீங்களா? இல்ல, எனக்கு வந்து எல்லா அதிகம் இப்பெல்லாம் வந்து அதிகாரம் தான். எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பி. ஒரு அமைச்சர் கூட பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க, மிரட்டுறாங்க. எனக்கு பிடிஆர் தான் ஓரளவு பண்ணான்னு நினைக்கிறேன் டிபார்ட்மெண்ட். மற்ற யாருமே பண்ணல. பிடிஆர் கிட்ட எந்த அதிகாரியும் பேசுறதே இல்லை. அது ஒரு அமைச்சர் கூட இல்லையா? பேச மாட்டாங்களா? அந்த காலத்துல பேச மாட்டாங்க. இவரு கட்சியில யாரும் மதிக்கிறது இல்லை. உடுப்பான்ட்டு எவனும் அதிகாரி மதிக்கிறது இல்லை. நீங்க எல்லாம் என்ன கவர்மெண்ட் 1000 சொன்னாலும் அவர் உங்க கட்சிக்காரர் தானே அவர் பிடிஆர். அதிகாரிலாம் நக்கல் பண்ணிட்டு போறாங்க. எல்லாம் முடிவு வரும், பேசாமல் இருங்க. பிடிஆர் அக்காவும் சேர்ந்து கட்சியை உடைக்கிறாங்க. இருக்கு நேரம் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கலாம் இருக்காரு, சேர்த்துக்கலாம். என்னப்பா நல்லா இருக்குமாப்பா? சவுத்தை தூக்கிடலாம். அண்ணன் வேலு சேர்த்துக்கலாம். அவரும் வேல்கிட்ட ஒரு 15 எம்எல்ஏ இருக்காங்க. ஜெகத் வருத்தத்தில் இருக்காரு. பட் அவர்கிட்ட எத்தனை எம்எல்ஏ எப்படி இது வன்னியர் எம்எல்ஏ சேர்ப்பாங்க. அவர்கிட்ட அண்ணன்கிட்ட இருப்பாங்க. வடக்குப்பட்டி வீராசாமி ஜெகத்தை சேர்த்துக்கலாம். வேற அக்கா தான் லீடர், அதையும் சொல்லிட்டேன். அக்கா தான் லீடர். பொன்முடியில் வர மாட்டேன். பொன்முடி சேர்த்துக்கலாம்ப்பா. உப்புக்கு சப்பான்னு சேர்த்துக்கலாம்ப்பா. அவர் எலெக்ஷன் தான் போட்டி போடுறது இல்லை. இந்த கோபம் அவருக்கு இருக்கும்ல. தளபதின்னு கட்சியில் சேர்ந்ததுலேருந்தே உயிரை விட்டுருந்தே பார்த்தியா, டீல் விட்டாரு. அக்கா காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு கூட்டினாங்க. அக்கா ஒரு பெரிய டீமாக வச்சுக்கிறாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க 40 மாவட்ட செயலாளர் மேலே இருக்கிறாங்க. 40? ஆமாம். மொத்தமே 72 40. ஆமாங்க, 40 பேர் மேலே இருக்காங்க, பேசினுக்கிறாங்க. அப்போ நீங்க சொல்ற இந்த புரட்சி இவர் ஸ்பெயின் போனோன்னு நடந்துருமா? கட்சி வச்சிருவாங்களா? அக்கா போலாம் நடக்காது. சந்தோஷப்பட்டேன். அவங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிதானமான அடி, கடைசியில் விழும் அடி. இந்த கிளம்பாக்கம் மேட்டர் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் கிளம்பாக்கத்துக்கு போனீங்கன்னா கடைக்கிட்ட இருக்கும், இந்த பேட்டரி கார் அது இதெல்லாம் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். சரியா? அதெல்லாம் யாரோட ஸ்டாஃபு? அந்த எடுத்தவங்க பிவிஜிஆர் இல்லை, பிவிஜி ஸ்டாஃப் தான். அந்த ஷர்ட் போட்டுட்டு தான் எல்லாம் இருக்காங்க. போன லாஸ்ட் டைம் போனாலும் அப்போ பார்த்தேன். அவங்க ஒரு நாள் டாக்டர், அன்னைக்கு நெக்ஸ்ட் போயிட்டாங்க. ஒரு பிவிஜி டிஷர்ட் போட்டா பிவிஜி போயிருக்காரா? எப்படி நம்பிக்கிறாப்புல? அதுக்குதான் போய் பாருங்க. மொத்த வேலையும் செய்யறது சிஎம்டி ஸ்டாஃப். ஆமா, அதெல்லாம் இருக்குல்ல அந்த இதுல
பிவிஜி தான் பண்ணணும். ஆ. சிஎம்டிஏ ஸ்டாஃப் அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் நல்லா இயங்கணும்ல. அவன் எனக்கு நீங்க இந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுங்க, இன்னும் அந்த சிக்கல் முடியவே இல்லை. ஏதோ தலைகீழ சொல்றீங்க. இவங்க எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணிட்டு தானே அவங்கள்ட்ட டெண்டரே எடுக்கணும். ஆமா, ஆ. இவங்க எதுவும் பண்ணல. பிவிஜி ஃபுல்லா அப்ப டெண்டர் கேன்சல் பண்ணுங்க. எதுல சிக்கல்னா, கடை இன்னும் ஏலம் விடல. கடை ஏலம் விட்டாதானங்க, அட்வான்ஸ் வாங்கினா தானங்க அவன் கையில பிவிஜியில் காசு வரும், அவன் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு பண்ணுவான். இன்னொன்று, இதே போல பேருந்து நிலையத்தை பராமரிப்பதற்காக பிவிஜி நிறுவனத்திடம் ராஜஸ்தான் அரசு கொடுத்த டெண்டர் இந்த நிறுவனம் சரியாக செயல்படவில்லை என்பதற்காக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆஹா, அவங்க தான் தேவை நமக்கு. இந்த விவரம் சிஎம்டி அதிகாரிகள், ஏன் சிஎம்டி அதிகாரி ஊட்டிட்டு அன்சுல் மிஸ்ராவுக்கு தெரியும், தெரிந்தே இந்த வேலையை செய்திருக்கிறார். நமது செய்தி நிறுவனத்தில் கிளாம்பாக்கம் ஊழல் குறித்த ஆவணங்களோடு செய்திகள் பதிவிட்டவுடன் மொத்த கிளாம்பாக்கம் கோப்புகளையும் எடுத்து அன்சுல் மிஸ்ரா அவரது அறைக்குள்ளே பூட்டி வைத்து விட்டார். யார் கேட்டாலும் தரமாட்டாரா? எங்க எல்லாம் யாரும் இங்கே லீக் பண்ணுறீங்க, நான் உளவுத்துறையிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் எல்லாம் மாட்டினீங்க. பூமாதேவி வாய் பழக போகிறா, எல்லாம் உள்ள போக போகிறீங்க. ஆனா அவர் மாட்டது அவருக்கு தெரியல, அவரும் பண்ணிருக்காரு. அடுத்து இப்போ இதை பண்ணிட்டு இப்போ இது கிளாம்பாக்கத்துக்கே இப்படி பதறாரு, இன்னும் அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சிட்டி ஊழல் எடுக்க போகிறேன், அதுக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. விடமாட்டேன் அன்சுல் மிஸ்ராவை. உட்காந்துக்கிட்டு நார்த் இந்தியாவிலேருந்து வந்துக்கிட்டு 2 பேண்ட் 2 சட்டை எடுத்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு எங்கள் ஊரை கொள்ளையடிச்சு நீங்கள் உங்கள் ஊருக்கு துட்டை வாரின்னு போகலான்ட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி தானே? எங்கேருந்து வருது உங்களுக்குலாம் இந்த தைரியம்? சேகர்பாபு நீங்களும் 50-50 பங்கு போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் கொள்ளையடிக்கலாமா? மனசாட்சி இருக்கா சார் உங்களுக்குலாம்? ஏழை ஜனம் பையை தூக்கிக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளை கூப்பிட்டு போய் அலையிறாங்க, லோலோன்னு கத்துறாங்களே. இங்கே வந்து இறக்கி விட்டா எங்கே சார் போகிறதுன்னு கத்துறாங்களே. எந்த வசதியும் இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. மனசாட்சி வேணாமாப்பா? அந்த மக்களுக்கு தானே நீங்கள் அதிகாரியாக இருக்கீங்க. இப்படியாயா பேராசை பிடிச்சி கொள்ளையடிப்பீங்க? நல்லா இருப்பீங்களா நீங்கள்லாம்? பொதுமக்களுக்கு தானேப்பா அவ்வளோ செய்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சு நல்லா பண்ணுங்களேன். 600 கோடி 700 கோடி போட்டாச்சு அந்த பஸ் ஸ்டாண்டில். பொறுமையாக இப்போ திறந்துருக்க முடியாதா முத்தலீஃப்? சொல்லுங்கள் முத்தலீஃப், இப்போ திறந்துருக்க முடியாதா? எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு முதல்வர் ஏன் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு? முதல்வர் ஏன் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு? அப்போ நான் தான் அவர் எங்கே கூப்பிட்டாலும் வருவார், எது சொன்னாலும் கையெழுத்து போடுவார், எதை எழுதி கொடுத்தாலும் பேசுவார். தெரியாத சொல்லுகிறேன், தெரியாத மாதிரியே அதே மாதிரி அதான் அவருக்கு தெரியணும், அதுக்கு அவர் வார்த்தை கேட்கணும். ஏங்க அவருக்கு நாங்கள் தெரியணும், அது அவர் காதால கேட்கணும். அது லைட்டை ஈத்து விட்டு அண்ணி உங்க மேல தான் காண்டில் இருக்காங்களாம். அந்த தம்பி சும்மா பேசினா கூட தூண்டி விடுறாரு, குத்தி விடுறாரு. நல்லது தானே குத்தி விடுறோம். அது கிளாம்பாக்கம் ஒரு பெரிய மெஸ். இப்போதைக்கு அந்த மெஸ் முடியாது. ரோடு ஆக்சஸ் ரோடே இல்லாமல் பஸ் ஸ்டாண்டு திறந்துருக்கு. ரயில்வே ஸ்டேஷனை நீங்கள் பொத்தேரியில இறங்கிடணுமா? கிளாம்பாக்கம் வந்து இறங்கக்கூடாதான். பொத்தேரியில் இறங்கினா பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன். அதை விட முக்கியம் முத்தலீஃப், பஸ் ஸ்டாண்ட் இருக்க இடத்துலேருந்து ரோட்டை கிராஸ் பண்ண ப்ரொவிஷன் இல்லையா? ஆமா, இல்லை சார். அதுவும் ஹைவேஸ் சார், மேலேருந்து ஒரு பாலம் வரும், அந்த பாலம் இறங்க முடியுது இல்ல, அது முடிஞ்ச உடனே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் உள்ள. ஏன்பா அந்த பாலத்துல இருந்து அச்சானா எவ்வளவு வேகத்திலேயே வருவான்? என்னச்சியா எப்படிப்பா பஸ் ஸ்டாண்ட் எப்படி இதை திட்டமிட்டு பண்ணாங்க? இதுல காசு பார்க்கணும்னு இவங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னா இவங்க எல்லாம் என்ன அதிகாரிங்கப்பா? சரி விடு, பேசிட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும், விடு. சரிங்க சார், பொறுத்தவரை பார்க்கலாம் எந்த மாதிரி நடவடிக்கை கிளாம்பாக்கத்தில் அரசு எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.